ஓகே, வெரி குட். சரி. ஐ திங்க் நான் நினைக்கிறேன், நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணி இடையில ஜூம் கிளாஸ் போட்டோன்னா தெரியல. எல்லாம் நல்லா தரமா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா படிக்கிறத ஜூம் கிளாஸ் போட்டு? ஆ? அப்படி ஒன்றும் இல்லையே. சரி. ஓகே. நிறைய பேர் கேட்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த ஷெட்யூல் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு FR26 ஃபாஸ்ட் டிவிஷன் 26 வந்து நாங்கள் படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். அப்படிதானே? ஃபாஸ்ட் டிவிஷன் டைமில் உங்களுக்கு இந்த ஷெட்யூலை நான் காட்டியிருந்தேன் ஆல்ரெடி. எஸ். ஓகே. அதே நேரத்தில் நிறைய பேர் கேட்குற இப்போ ஒரு பிரச்சனை, உங்களோட மைண்ட் செட்டில் ஒரே ஒரு சில தோட்ஸ். முதலாவது தோட்ஸ் என்ன? எவ்வளோ படித்தாலும் படித்த மாதிரி இல்லை. எவ்வளோ படித்தாலும் படித்த மாதிரியே இல்லைப்பா. இது என்னடா இது? இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன? எதை படிக்கிறது? ஏன்னா, ரெண்டாவது பிரச்சனை எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது, யார்கிட்ட கேட்டு படிக்கிறது. அடுத்து நம்ம ஒரு கேள்வி செஞ்சு கொண்டு ஒரு பேப்பர் செய்வோம்னு ஒரு மைண்ட் செட்டில் வரக்குள்ள பேப்பர் செஞ்சுக்கிட்டு வருவோம். வார நேரத்தில் நம்மளுக்கு ஒரு தோட்டம் ஒன்று வரும். ஒரு கேள்வி ஒன்று குழம்பிட்டு அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி செய்யறதுக்கு நம்மளுக்கு மனசே வராது. அப்படி தூக்கி போட்டுட்டு எழுப்பிட்டு போய்த்துருவோம். அடே போடா, இது வேற அப்படிங்கிற மாதிரி சில ஆட்களுக்கு அந்த தோட்ஸ் வரும். அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அது போர், எரிச்சல் வந்துடும். கேள்வி செஞ்சு போகல, நோட்ஸ் இல்லை ஒழுங்கான, நோட்ஸ் இல்லை ஒழுங்கான, இது இல்லை, சரியா படிக்கலைன்னா அந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் தெரியாம உங்களோட வயசுல நானும் அந்த நேரத்துல தடுமாறிட்டு இருந்த ஒரு ஆளாக இருந்தேன். ஸோ அத அடிப்படையில் உங்களோட வழியை நான் பார்த்துருக்கேன். இந்த நேரத்துல நீங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பீங்க அப்படிங்கிறத இடெக் படிச்ச ஒரு மாணவனாக நான் உங்களை விட பயங்கரமா யோசிச்சு டென்ஷன் ஆன ஒருத்தராக நான் யோசிச்சு டென்ஷன் ஆகி கேஸ்டிக்லாம் கூட்டிட்டு என்னோட எக்ஸாம் டைம்ல எனக்கு கேஸ்டிக் கூட. ஏன்னா யோசனை கூட யோசிக்க கூட இந்த உடம்புல இருக்கிற ஹோமோன்ஸ் சுரக்கிற வீதம் கூடக்குள்ள நம்மளுக்கு தெரியுது அந்த கேஸ்ட்ரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் கூட கேஸ்ட்ரிக் ஆகி படிக்கிற நேரத்தில் ரொம்பவே இருந்துச்சு எனக்கு அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை. ஏன்னா யோசனை அது என்னடா இது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நாங்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு முதலாவது நாங்கள் படிக்கணும்னு ஒரு ஆசை வரணுமா இருந்தால் முதல்ல நோட்ஸ் சரியா இருக்கும். நோட்ஸ் ஒழுங்கான முறையில் இல்லைன்னு சொன்னால் முதலாவது நம்மளுக்கு அதில் டிசப்பாயிண்ட் ஒன்று வரும். படிக்கிறதுல ஒரு போரிங், ஒரு எரிச்சல் ஒன்று வரும். சரி, அது நோட்ஸ் இருந்தாலும் சரியான இடத்துல நம்மளுக்கு நாலேஜ் கிடைச்சிக்குதா, சரியா, அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். ஓகே. சில ஆட்களுக்கு பயம் வரமாட்டேங்குது. எஸ். ஒருத்தர் போட்டீங்கன்னா சார் எனக்கு பயம் வரமாட்டேங்குது சார். சில ஆட்கள் அந்த கான்ஃபிடென்ட் நிற்கும். ஓகே, நாங்கள் வந்து ஏழோவில் முடிக்க போகிறோம், திருப்தியா இறங்கி செய்ய போகிறோம். அந்த ஒரு படிச்சாக்களும் சிலருக்கு பயம், சிலாக்கள் படிக்காமலே சிலாக்களுக்கு பயம் வர அமைக்கும். சிலாக்கள் வாழ்க்கையை நினைச்சு யோசனையே இல்லாமல் இருப்பாங்க. அப்படி ஆக்கள் இருப்பாங்க, பயமே இல்லாமல் இருக்கும். பயம் வராமைக்கிறதுக்கு பல காரணங்கள். இது படிச்சவனுக்கு பயம் வராமைக்கும், படிக்காதவனுக்கும் சிலது அந்த அப்பட காசு இருக்கு, நமக்கு என்ன, சொத்து பத்து இருக்கு, நமக்கு என்ன லெவல், சும்மா ஒரு டைம் பாஸ் அப்படின்ற ஆட்களுக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ ஓகே, அதெல்லாம் விடுவோம் ஒரு பக்கத்துக்கு. இப்போ நாங்கள் நம்மட பாட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்போம். இப்போ முதலாவது பிரச்சனை இது. இந்த ஷெடியூலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குது. நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் எம்சிக்யூட செக்ஷன் வைஸாக நான் வந்து இன்றைக்கு கூட 2025 நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் FR26 செய்ய 2025 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணல. இன்னைக்கு 2025 அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ செக்ஷன் வைஸாக வந்து என்னென்ன யூனிட்ல எத்தனை எத்தனை எம்சிக்யூ வந்துக்குது, அதை பற்றின விஷயத்த நீங்கள் பார்த்துக்கிட்டு வரலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே விளங்கும் என்னென்ன யூனிட்ல எந்தெந்த எத்தனை எத்தனை எம்சிக்யூ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விளங்குது. ஸோ இதை நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் உங்களுக்கு இல்லை, பார்க்கதே விளங்குது. இப்போ இடெக்கில் வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அப்படின்னு ஒரு ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது முக்கியமான யூனிட்டை மட்டும் நான் டார்கெட் பண்ணி போக இடத்துல என்னென்ன. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 1 மினிட், ஜஸ்ட் 1 மினிட். எனக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கவரேஜ் இஷ்யூ இன்றைக்கு தான், இவ்வளோ நாள் இல்லாத இஷ்யூ இன்றைக்கு தான் வரும்.
ஐ திங்க் இப்போ ஓகே நினைக்கிறேன் இல்லையா? இப்போ கதைக்கிறது கிளியரா? இப்போ கதைக்கிறது கிளியரா? ஓகே ஓகே, இனி பிரச்சனை வராது. ஸோ ஃபைபர் லைனுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன், இன்னும் வந்து முடியல. சரி, அப்போ இந்த பிரச்சனை வரும் என்னத்துக்கு? நம்ம வந்து எக்ஸாம் முதலாவது இப்போ எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் ஒரு சில பாட்டை யூனிட் டார்கெட் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. சிலருக்கு வந்து சில பாடங்களை வந்து சில பாடங்கள் படிக்காமல் அப்படி இக்னோர் பண்ணி விட்டு இருப்பீங்க. அப்படி ஒவ்வொரு விதமான டார்கெட்டில் ஒவ்வொரு ஆக்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சிலாக்கள் எஸ்எஃப்டி படிப்பீங்க, சிலாக்கள் இடிக்க படிப்பீங்க, சிலாக்கள் ஐசிடி படிப்பீங்க. ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த இந்த ஆர்டரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக நான் நிறைய விஷயங்களோட கதை கேட்கிறேன். பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளோதான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லிடு. அதாவது இந்த ஆர்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இந்த இன்ட்ரடக்ஷன், ஸ்டாண்டர்ட், ட்ரோவிங், சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் சிவில், செகண்ட் இயர் சிவில் சொல்லக்குள்ள அதில் 3 பாடம் வருது. லெவலிங், பிஓக்யூ, அடுத்து பிளம்பிங், அடுத்து ஆட்டோமொபைல், ஹைட்ரோலிக் கண்ட்ரோல், எலக்ட்ரிக்கல்ல 2 பாடம் வருது. ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல், செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல். அடுத்தது எலக்ட்ரானிக், ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல், பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த பேப்பர்ல ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, பேப்பர் எப்படி வரப்போகுது நம்மளுக்கு. இப்போ லாஸ்ட் இயர்ல வந்த பேப்பர் டைப் கொஞ்சம் வித்தியாசம். 2025 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒன்றிக்கிறேன். இந்த வளமைக்கு மாறான ஒரு பேட்டர்ன், வளமைக்கு மாறாத வளமைக்கு மாறாக லாஸ்ட் இயர் வந்தீங்க. 2025 எப்படி வந்தீங்கிறத பத்தி உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும் இல்லையா? 2025 வந்து வளமைக்கு இல்லாத ஒரு பேட்டர்ன் வந்து, ஆனா வந்து படிச்சது தான். ஆனா அந்த ஆர்டர் வைஸ் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? இப்போ இதில் பாருங்க, வளமையா வந்து இந்த எம்சிக்யூல கரெக்ஷன்லையும் கூட இந்த ஆட்டோமொபைல் பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 7 எம்சிக்யூ மிச்ச நாளைக்கு புறம் வந்தீங்க. ஆட்டோமொபைல் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரோ பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ண, ட்ரோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆட்டோமொபைல் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வளமைக்கு மாறாக, ஏன்னா இந்த போன வருஷம் எடுத்த ஆள் அப்படியே தெரியல, எக்ஸாம் பேப்பர் செட் பண்ண ஆள் அப்படியே தெரியல. வளமைக்கு மாறாக ஆட்டோமொபைல்ல எம்சிக்கு வந்தீங்க, கூட வந்தீங்க. ஏன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், இந்த மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் எம்சிக்கு கவுண்ட் வந்து குறைஞ்சிக்கு பாருங்க. ஒரே ஒரு எம்சிக்கு எடுத்துக்கிறான் மெக்கானிக்கல் பவர். ஏன்னா எஸ்ஐலையும் வந்து ஸ்ட்ரக்சர்லையும் வரையில, பார்ட் 2லையும் பெருசாக மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் வரையில. அது மட்டும் இல்லாமல் கூடுதலான கேள்விகள் வந்து வந்தீங்க நம்மளுக்கு தெரியும். பொதுவாக ஆட்டோமொபைலில் கூட எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் செகண்ட் இயர் சிவிலில் கூட எஸ், அந்த மாதிரி ஓவராலாக பார்க்கல. அப்போ நம்மளுக்கு தெரியும் முதலாவது விஷயத்தை நாங்கள் இங்கே மெயின் அன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, பேப்பரில் பேட்டர்ன் எப்படி வரப்போகுது. முதல்ல நாங்கள் அதை தான் பார்க்கணும். பேப்பரில் பேட்டர்ன் எப்படி வரப்போகுது, அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எவ்வாறு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் முதல்ல ரெடி ஆகணும். அதை பார்த்துட்டு சில மோட்டிவேஷன்ஸ் இது கடைசியில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஸோ முதல்ல இதை விளங்கிடுவான் என்னது, இந்த பேப்பர் டைப் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நாங்கள் 2ஆக பிரிப்போம். உங்களுக்கு பார்ட் 1 என்ன நாள் வருது, மார்னிங் ஹவர்ஸ், ஈவினிங் ஹவர்ஸில் வருது. என்ன டைம்? பார்ட் 1 பார்ட் 2 டே டைம் போனுங்க எனக்கு அவசரமா. பார்ட் 1 என்ன டைமுக்கு வருது, பின்னேரம் நினைக்கிறேன். ஐ திங்க் 2 மணிலிருந்து 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நினைக்கிறேன். 12ஆம் தேதி பார்ட் 1 அப்படித்தானே? எஸ், பார்ட் 1 உங்களுக்கு 12 ஈவினிங். ஓகே, இப்போ டைம் என்ன? பார்ட் 1 பொறுமை ரொம்ப முக்கியம். எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக அந்த விஷயத்தை எடுத்துட்டு போங்க. பார்ட் 1 நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் நம்மளுக்கு 2 ஹவர், அப்போ 1 மணிலேருந்து 3 மணி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பகல் டைம்ல கிளாஸ் போட்டாலே இந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லைன்னா இந்த இந்த டைம்ல கிளாஸை போறாரு மண்டையில ஏறுமா. கடைசியில் எக்ஸாம் எப்போ வந்துக்குது, பகல் டைம்ல தான் வந்துக்குது. ஏன்னா எக்ஸாம் எப்போ வந்துக்குது, பகல் டைம்ல வந்துக்குது. அது முதல்ல நிறைய பேர் யோசிக்கிறேன். ஸ்கூல் டைம்ல கூட அந்த 1 மணிக்கு 12 மணிக்கு ஒரு படிக்கல மச்சான், என்னென்னு மச்சான் படிக்கிற 12 மணிக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்துக்கிட்டு ஒன்றும் விளங்கா அப்படிங்கிற நம்மளோட மனசு தான் காரணம். ஒட்டோவா சுவிட்ச் ஆஃப் ஆகிற காலையில இருந்து படிக்கும்போது. ஓகே, இப்போ நீங்க போறது வந்து எக்ஸாமுக்கு தான் நேரடியாக போகிறீங்க, காலையில ஃப்ரெஷ் அப் ஆகி தான் போவீங்க. அதனால அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போரிங் ஒன்று வராது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கத்துல சில ஒரு எக்ஸைட்மெண்ட், எப்படி கேள்வி வந்தீங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதால அந்த ஒரு போரிங் செட்டப்போ அந்த ஃபெடப் ஆகிற விஷயம் ஒன்று வராது. ஏன்னா நேரம் எக்ஸாம் தான் போயிருப்பீங்க. காலையில இருந்து படிச்சுட்டு நார்மலா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி போறதால அந்த இடத்துல உங்களுக்கு அந்த 1 மணிலேங்கிறது 3 மணிங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பொண்ணு பார்க்க போற மாதிரி, ஏன்னா அப்படித்தானே பசங்கள்லாம் பொண்ணு பார்க்க போற மாதிரி கொஞ்சம் எப்படி வரப்போதோ, என்ன மாதிரி வரப்போறோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குமே தவிர சொல்ற அளவுக்கு பயம்
அந்த 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 டைம் வந்து உங்களை எஃபெக்ட் பண்ணாது கொடுக்கல. ஓகே, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம், பார்ட் ஒன்னுக்கு வருவோம். பார்ட் ஒன்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். பார்ட் ஒன்ல வர எம்சிக்யூ கவுண்டை நாங்கள் எவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன்ங்கிற ஒரு பாடத்துல ஒரு எம்சிக்யூ கட்டாயம் வரும். நான் வளமையா சொல்ற விஷயம் தான், இதுல சில சேஞ்சஸ் நான் பண்ண போறேன் இன்னைக்கு. அதே நேரத்தில் சேஃப்டியில 2 அல்லது 1. அடுத்தது மேனேஜ்மெண்ட் 2 எம்சிக்யூ, ரோவிங் 2 எம்சிக்யூ. அதே நேரத்தில் ஃபெஸ்டியர் சிவில், அதாவது நாங்க ஃபெஸ்டியர் சிவில்னு சொல்லக்கூட இந்த யூனிட் 4 சொல்லலாம். அதுலேயும் ஓவராலாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 அல்லது 7 எம்சிக்யூ வரும். செகண்ட் இயர் சிவில், நம்மளுக்கு செகண்ட் இயர் சிவில் அப்படின்னு சொல்லல 3 பாடம் இதுக்குள்ள வர. ஒன்று வந்து பிளம்பிங், இன்னொன்று வந்து பிஓக்யூ, இன்னொன்று வந்து லெவலிங். நோட் பண்றாக்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது எல்லாத்தையும் கலந்து பிளம்பிங்ல ஒரு 2 எம்சிக்யூ, பிஓக்யூல ஒரு 3 எம்சிக்யூ, லெவலிங்ல ஒரு 2 எம்சிக்யூ, அப்படி கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிஓக்யூல ஒரு 2, லெவலிங்ல ஒரு 2, பிளம்பிங்ல 2, ஓவரால் இது ஒரு 7 அல்லது 8 எம்சிக்யூ வரும். அடுத்தது ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல், அடுத்து செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல். ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல் யூனிட் 7, செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல் யூனிட் அது செகண்ட் இயர் பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், மோட்டார். இது ரெண்டையும் சேர்த்து 7 எம்சிக்கு. ஓவரால் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல் ஒரு 3 எம்சிக்கும், செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல்ல 4 எம்சிக்கும் வர்றது கூட. அடுத்தது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரானிக், அதுல 7 எம்சிக்கும் இருக்கும் கன்ஃபார்மா. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ஆட்டோமொபைல், அதுல குறைஞ்சது 5 எம்சிக்கு. போன வருஷம் கூட எடுத்துக்கிறேன், ஓவரால் 5 எம்சிக்கு கன்ஃபார்மா இருக்கும். அடுத்தது ப்ரொடக்ஷன், அதுல கிட்டத்தட்ட 4 எம்சிக்யூ. மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், அதுல கிட்டத்தட்ட 2 எம்சிக்யூ. அதே போல இந்த ஸ்டாண்டர்ட்னு ஒரு பாட்டிக்குது, நியமங்கள், இந்த தூரத்தின் அழகு, நேரத்தின் அழகு, அந்த பில்லியன் ட்ரில்லியன் மாறுறது, ட்ரில்லியன் பில்லியன் மாறுறது, அளவீட்டு கருவிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி, இதெல்லாம் ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு 2 எம்சிக்யூ, ஒரு எம்சிக்யூ வரும். அப்ப இதுதாங்க மெயின் பார்ட் 1. இப்போ பார்ட் 1 உங்களுக்கு தெரியும் 2 ஹவரோட மேலதிகமாக 15 நிமிஷம் 10 நிமிஷம் என்னத்துக்கு ரீடிங், அந்த உங்களுக்கு கரெக்ஷனுக்கு ஒரு டைம் ஒன்று தருவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ நாங்கள் பார்ட் 1 எக்ஸாமுக்கு போகும்போது 3 விதமான கேள்விகள் உங்களை வந்து முகம் கொடுக்கும். உங்களுக்கு 3 விதமான கேள்விகள் முகம் கொடுக்கும் உங்களை. அலைஜா எஸ், 3 விதமான கேள்விகள் முகம் கொடுக்கணும். அது எப்படி? முதலாவது வந்து நேரடி கேள்வி. நான் அடிக்க சொல்ற விஷயம் தான், நேரடி கேள்வி. சரியா? அதே நேரத்தில் 2வது கூற்று கேள்வி. 3 ஃபிளிப் ஃப்ளாப் வந்து தம்பி வாரது எலக்ட்ரானிக்ல தான், ஐசிடி கேள்வி. கேட்ஸ் ஃபிளிப் ஃப்ளாப் கணக்கு ஒரே ஒரு எம்சிக்கு வரும். அது பெரிய பாடம், ஆனால் ஒரு எம்சிக்கு தான் வரும். பெரிய பாட் லாஜிக் கேட்டோட கனெக்ட் ஆகாது. அடுத்தது வந்து தெரிவு கேள்வி. பார்ட் 1க்கு தான் இப்போ நான் வச்சிருக்கிறேன். அப்போ நேரடி கேள்விகள் என்று சொல்லுங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நேரடியான அதுக்கான ஆன்சரை நாங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை நாங்கள் எடுக்கல. அந்த லொஜிக்கா நாங்கள் அந்த ஆன்சர் எடுக்கிற விதம் ரொம்ப குறைவு. ஆனால் அந்த கூற்று கேள்வி, இந்த தெரிவு கேள்விக்கு தானே சட்டப்படி கேள்வி. அதாவது நம்மளுக்கு விட தெரிஞ்சாலுமோ, ஆனால் இந்த கூற்று கேள்வி, இந்த கூற்று கேள்வின்னு சொல்லக்கூட நம்மளுக்கு தெரியுமே, பின்வரும் கூற்றில் சரியான கூற்றை தெரிவு செய்யும். 5 கூற்றுல எந்த கூற்று சரின்னு கண்டுபிடிக்கும். தெரிவு கேள்வின்னு சொல்லக்கல ஏபிசி, ஏபி சரி, ஏசி சரி, ஏபிசி சரி, இந்த மாதிரி தான் தெரிவு கேள்வின்னு சொல்றது. இது ஓவராலா நாங்க நம்மட லொஜிக்கை நாங்க வந்து நம்மட ஸ்கில்லை யூஸ் பண்ணி நாங்க ப்ரொஃபஷனலா யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஸ்மார்ட்டா யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இதுக்கான ஆன்சரை லேசா எடுத்துக்கொள்ள. எஸ், அப்ப உங்களுக்கு விளங்கும். நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டலாம், அந்த விளக்கப்படுத்தக்கூட. இதை நோட் பண்ணிட்டீங்க தானே? ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். 2025 ஒரு கேள்வி உங்களுக்கு நான் சும்மா ஜஸ்ட் ஒரு டெமோக்கு காட்டுறேன். 2025 வந்து ஒரு கேள்வி ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கேள்வி. ஜென்ரல் நாலேஜ் ஆட்டோமொபைலில் வந்து ஒரு கேள்வி. இந்த மாதிரி 2-3 கேள்வி அந்த வருஷத்துல இருக்கு. சரியா? 2025 வந்த கேள்வி. ஓகே, இந்த 44 எம்சிக்கு சும்மா பாருங்க. நான் வந்து என்னோட முதல் கேள்வி சொல்லல, பாஸ் பேப்பர் கேள்வி தான் கிடைக்கும்.
கலப்பின வாகனங்கள் பற்றிய சரியான பின்னொரு கூற்றை கருதுக. இப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் தெரிவு கேள்வி அப்படின்னு சொல்றேன். தெரிவு கேள்வி. அப்ப இந்த கேள்விகள்ல எப்பவுமே நாங்க செய்ய வேண்டிய வேலை, இந்த கேள்வி செய்யறதுக்கான இந்த கேள்விக்கான அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து இடெக் ஆகிக்கிட்டு சரி, எஸ்எஃப்டி ஆகிக்கிட்டு சரி, உங்களுக்கு ஐசிடி ஆகிக்கிட்டு சரி, இந்த கேள்விக்கான அணுகுமுறை எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க அதை முதலாவது விளங்குவோம். நல்லா விளைக்கணும். இப்போ இந்த கேள்வியை பார்க்கும்போது முதலாவது நாங்க வாசிக்க வேண்டிய விஷயம், பென்சிலை கையில வச்சுட்டு முதலாவது நாங்க இதை வாசிப்போம். ரெண்டாவது அவன் என்னத்தை கேட்கிறாங்கிறத வாசிக்கும். இதான் அந்த கேள்வியுடைய ஃபார்மட். அவன் என்னத்தை கேட்கிறான்? எக்ஸாம்ல நிறைய பேர் செய்யற வேலை என்ன தெரியுமா? விட தெரியலன்னு சொன்னா ஹைபிரிட் சிலாக்கள் இப்படி ஒன்று இருக்குது. இப்போ ஹைபிரிட்டை பத்தி அடிப்படையான ஒரு விஷயம் தெரியும், ஆனா அதை சேர்த்து படிச்சு தரல அப்படின்னு ஒரு ஆனால் பேசிக்கா ஹைபிரிட்டை பத்தி ஒரு நாலேஜ் சொல்லிக்கிறேன். ஆனா ஸ்கூல்லையோ அல்லது டியூஷன்ல படிச்சு கொடுத்திக்க மாட்டாங்க, ஹைபிரிட்டை பத்தி நாலேஜ் சொல்லி கொடுத்திக்க மாட்டாங்க. ஆனா அவனுக்கு தெரியும். இப்ப ஹைபிரிட்னு ஒரு வார்த்தை கண்டோனே, அட இது இந்த மனுஷன் படிச்சு தரலடா, எப்படி அதுக்கு விட எழுத போறேன்? கேள்வி முழுச வாசிக்கிறதே இல்ல, கேள்வி முழுச வாசிக்கிறதே இல்லை இன்னும். ஆனா அந்த நான் படிக்கல, இது 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 என்னமோ தெரியல, என்ன தவிர போதும் என்னத்தை கேட்டுக்கிறான். முதல்ல கேள்வியை வாசிச்சிங்க. எப்பவுமே நம்மளோட மனசுல நாங்க விளங்கி கொள்ளணும், நம்மளோட மனசு தான் அங்கே மெயின் காரணம். என்னது? நம்ம ஒரு கேள்வி வாசிக்க முடியும், இந்த கேள்வி கஷ்டமாயிருக்கும். கலப்பின என்னடா கலப்பின? அப்ப இந்த உண்மையை சொல்ல போன இந்த கலப்பினங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த ஹைபிரிட்னு ஒரு வார்த்தை வந்து நிறைய பேருக்கு போடலைன்னு சொன்னா கலப்பினங்கிற என்ன விஷயம் மறந்து தெரியாது. ஹைபிரிட்னு போனப்ப ஏதோ ஹைபிரிட் காரன் விளங்கும் மேல. ஓகே, இந்த கேள்விக்கான முறையை நான் வளரும். முதல்ல என்ன சொல்லிக்கிறான், என்ன கேட்டுக்கிறான், சரியான குற்றம் பிள்ளையான குற்றம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்டா, சரியா, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா விளைக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்டா, இப்ப நம்மட கூற்று கேள்விகள், இந்த தெரிவு கேள்விகளை பொறுத்த மட்டும் நம்மளுக்கான கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க தேடும் போது நம்மட மனசு அதைத்தான் தேடும். இப்ப நான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், நல்லா எங்களோட பிள்ளைகள் எல்லாருமே சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். எப்படி டவுன்ல இருந்து உங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு நான் சொல்றேன், கோலம் எடுத்து வரேன் தம்பி, டவுன்ல இருக்கிற பள்ளியில இருந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வாங்க கொஞ்சம் நீ அப்படின்னு சொல்றேன். என்னத்துக்குன்னு சொல்லல, டவுன்ல இருக்கிற ஸ்கூல்ல இருந்துட்டு என்னோட வீட்டுக்கு நீ வா, நடந்து வா, ரோட்டை பார்த்து வான்னு சொல்றேன். அப்போ வந்தா பிறகு சொல்றேன், ரோட்ல ஏதாவது வச்சு கண்டியான்னு கேட்கிறேன். வந்தா பிறகு தான் நான் கேட்கிறேன், வரும் வழியில ஏதாவது வச்ச கண்டியா அப்படின்னு. இப்படி கேட்டா அவனுக்கு லேசா இருக்குமா? இல்லாட்டி நான் கால் பண்ணி சொல்லக்கலையே, தம்பி ஸ்கூல்ல இருந்த வீட்டுக்கு வா, வரும்போது வார வழியில் எங்க சார் ரோட்ல கிடந்திருந்தா பாரு அப்படின்னு சொல்றேன். எது பெஸ்டா இருக்குமா அவனுக்கு அந்த தேடுதலுக்கு ஈஸியான பேட்டர்னா இருக்கும். ரெண்டாவது பேட்டர்ன் ஏன்னா இந்த ரெண்டாவது முறை தான் அவனுக்கு லேசா இருக்கு. ஏன்? அவன் வந்து நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தேடிட்டு வருவான். அதுதான் இப்ப என்ன கேட்டுக்கிறாங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நீங்க கேள்விக்கான பதில தேடும். நினைச்சா ஓகே, இதுதான் அந்த கூற்று கேள்விகளையும் தெரிவு கேள்விகளையும் நிற்கிற ஒரு பேட்டர்ன். ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க தேவையில்லை, சிம்பிளா பாருங்க. இப்ப ஏ கூட்ட சொல்றாங்க பாருங்க, ஒரு அகத்தகன என்ஜினுக்கு பதிலாக வலுமுதலாக ஒரு விசேட மின் மோட்டார் பயன்படுத்தப்படுகின்றது. இப்ப நான் வாசிக்கிறேன், உண்மையிலேயே நம்மளுக்கு விளங்குது. இந்த ஏ கூற்றுங்கிறது ஹைபிரிட் சொன்னா இன்ஜினோட சேர்த்து மின் மோட்டார் இருக்கும், அதுக்கு பதிலாக மோட்டார் இருக்கிறதுங்கிறது இல்லை இந்த இடத்துல. அது விட இல்லை, எதோட இன்ஜினோட சேர்த்து மோட்டார் இருக்கணும். இன்ஜின் ஆஃப் ஆகல மோட்டார் வேலை செய்யணும், மோட்டார் ஆஃப் ஆகல இன்ஜின் வேலை செய்யணும். இந்த 40 ஸ்பீடுக்கு மேல போக்கல இன்ஜின், 40 ஸ்பீடுக்குள்ள வரக்குள்ள மோட்டார். பதிலாகன்னு சொன்னா அப்ப அது இவி வெஹிக்கிள் தான் அவன் சொல்றான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இன்ஜினே இல்லாம மோட்டார் இருக்கு. அப்படின்னா அந்த ஏ கூற்று நம்ம கீழே வாசிக்கிட்டோமே சரியான கூற்று. அப்ப ஏ கூற்றுங்கிறது விட பிழை. இங்கதான் விஷயம் உங்களுக்கு வழங்க போது நான் என்ன சொல்ல போறேன். இந்த ஏ கூற்றுங்கிறது பிழைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏ கூற்றுங்கிறது பிழைன்னு தெரியும். அப்ப ஏ பிழைன்னு சொன்னா இப்ப நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறது, பிஏ வாசிக்க போறது, சிஏ வாசிக்க போறது. இப்ப சில என்ன சொல்லிக்கிறானே விளங்கலன்னா அதை இருந்து யோசித்து டென்ஷன் ஆகிறது. நினைச்சா யோசிச்சு டென்ஷன் ஆகுது. உண்மையை சொன்னா ஏ கூட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சுட்டு தானே. இப்ப நீ என்ன செய்யலாம், ஏ கூட்டு பிள்ளைனா ஏ வார விடையெல்லாம் வராது, ஏ வார விடை எல்லாத்தையும் வெட்டு. இப்ப விட என்ன, பியும் சியும். ஏவனும் கன்ஃபார்மா பிள்ளைன்னு தெரியும். இப்ப நீ பியும் சியும் வாசிக்கணுமான்னு கேட்டா நீ ஏ பிள்ளைன்னு கண்டுபிடிச்சோன்னு ஏ வார விடை எல்லாத்தையும் வெட்டுது. இப்ப இதுல இருந்து உனக்கு வார இதுல உனக்கு யோசிச்சு பாரு, இந்த பியும் சியுங்கிறது நீ வாசிக்காமலே அதை சரின்னு விட எடுத்துட்டா.
மிச்சம் பழைய 90ஆம் ஆண்டு பேப்பரில் இடெக் லாஸ்ட் இயர் வந்த கேள்வி, 2025 வந்த கேள்வி. இது என்னன்னா அந்த பிஏ வாசிச்சு அதை டென்ஷன் ஆகுது, சிஏ வாசிச்சு அதை டென்ஷன் ஆகுது. ஆமாவா இல்லையா? இது நிறைய பேர் செய்யற மிஸ்டேக். இது ஒரு பேட்டர்ன் கேள்வி. இப்ப இன்னொரு பேட்டர்ன் கேள்வி உங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறேன். இன்னொரு கேள்வி ஒன்று செஞ்சு காட்டுறேன். விளங்குது தானே? ஓகே, இன்னொரு கேள்வி ஒன்று சும்மா செஞ்சு காட்டுறேன். இதுல இன்னொரு கூட்டு கேள்வி இருக்குது, நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த கேள்வியை பாரு, இந்த கேள்வியை பாரு. இது வந்து ஒரு 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 ரொம்ப ஜென்ரல் நாலேஜோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பாரு. நான் கேள்வி செய்யறதுக்கு அன்னைக்கு வரல, அந்த கேள்விக்கான அணுகுமுறை நீ ரெடி, உன்னோட மைண்ட் செட்டை நீ பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கிளாஸ் முடிவு வரைக்கும் கேட்கிறவனுக்கு வேற லெவல்ல ஒரு அப்டேட்டோட கிடைக்கும். தயவு செய்து இருங்க கிளாஸ் முடிவு வரைக்கும், அதாங்க முக்கியம். சரியா? ஓகே, இந்த கேள்வி கொஞ்சம் பாரு தம்பி. நான் சொல்ல வர விஷயம் என்னங்கிறது இப்போ உனக்கு விளங்கும். சரியா? ஓகே, இப்ப பாரு, மோட்டார் வாகனங்கள் பயன்படுத்தப்படும் காப்பு உத்தி என்னது? சேஃப்டி ஃபேக்டர். அந்த காப்பு சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றிய கூற்றுகளை கருது. இந்த எக்ஸாம் பேப்பர் எடுக்கிற வேண்டிய ஒரு பிரச்சனை இது என்ன தெரியுமா? எக்ஸாம் பேப்பர் எடுக்கிற வேண்டிய சில பிரச்சனைகள் இருக்குது. நல்லா விலை கொள்ளுங்க. என்னடா, நம்மளுக்கு புரியாத வார்த்தைகளை போட்டு நம்மளை குழப்ப பார்க்கறது. இதுதான் அவன்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. நம்மளுக்கு புரியாத வார்த்தைகளை போட்டு நம்மளை டைவர்ட் பண்றது. இதான் பேப்பர் சைக்காலஜி. பேப்பர் சைக்காலஜிங்கிறது தான். உண்மையை சொல்ல போனா 100க்கு 100% படிச்சவன் எடுக்க இயலாது. 100க்கு 80% படிச்சவனும் எடுக்க இயலாது. ஆனா 100க்கு 60% படிச்சவன் எடுக்கலாம். ஏன்? இப்ப நான் வந்து பொய்க்கு சொல்லல, சத்தியமா சொல்றேன். நான் ஏழு படிக்கிற நேரத்துல நான் படிச்ச சதவீதத்தை சொல்றேன், 50%. ஆனா இடெக்ல எனக்கு வந்தது 65-65% மார்க்ஸ் பி. நான் படிச்சது 50%, ஆனா எனக்கு வந்த ரிசல்ட்ஸ் பி. அதாவது சி ரிசல்ட்ஸுக்கு படிச்சிருந்தேன், ஆனா பி வந்துச்சு. ஏன்? யோசிக்கிறது. தெரிஞ்ச கேள்விகளுக்கு தெரிஞ்ச மாதிரி, தெரியாத கேள்விக்கு ஸ்மார்ட்டா விட அடிக்க பார்க்கும். இப்ப இந்த கேள்வி பாருங்க. இப்ப நான் மேல வாசிக்கிறேன், அடுத்தது கீழே வாசிக்கிறேன். சரியான கூட்டு இதைத்தான் முதலாவது வாசிக்கும். 2வது கட்டம் சரியானதா பொலையானதா முதல்ல அதை வேலை. நம்ம மைண்ட் எப்பவுமே சரியான கூட்டுனா அது கீழே ஒரு அண்டர்லைன் அடிங்க. அப்பதான் நம்ம மைண்ட் இந்த மேலகிற பந்தியை வாசிக்கும் போது நம்ம மைண்ட் சரியானதை கேட்டுக்கிறான், சரியானதை கேட்டுக்கிறான்னு அதை மட்டும் தேடும். சரியா? ஓகே, இப்ப பாருங்க. ஏ, வாகனங்கள் முகப்பு வழித்திரையினால் மூடப்பட்டிருத்தல். அப்ப உண்மையிலேயே ஒரு வாகனத்துல இருந்து விண்ஸ்கிரீனிக்கு தானே, விண்ஸ்கிரீன்ங்கிறத அதை சொல்றாங்க வழித்திரைன்னு. அதாவது அது மூடிக்கிறதால நம்மளுக்கு பாதுகாப்பா இல்லையா? பாதுகாப்பு. காத்தடிக்காது, பூச்சி பட்டைகள் வராது. என்ன, அதே நேரத்தில் வந்து வெளிச்சங்கள் வந்து நம்மளுக்கு உடஞ்சி வரும், நேரடியாக நம்மளுக்கு வெளிச்சம் வராது, மழை நீர் உள்ளுக்கு வராது. அப்ப இது ஒரு பாதுகாப்பு உத்தியா இல்லையா? பாதுகாப்பு உத்தி. அப்ப உண்மையிலே இது ஒரு பாதுகாப்பு உத்தி வாகனங்கள். அப்ப இது வரணும். அப்ப இது வரணும்டா இப்ப நாங்க இதை எப்படி செய்யலாம்? இது வார விட ஈக்கணும். வராத விடையை வெட்டு. வராத விடையை வெட்டு. அவ்வளவுதான். அப்ப எது வருமோ அது வராத விடையை வெட்டணும், எது வராதோ அது வார விடையை வெட்டணும். அப்பதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செஞ்ச கேள்வி ஒண்ணு ஏ வராது. அப்ப வராத விடை எல்லாத்தையும் வார விடை எல்லாத்தையும் வெட்டுனேன். கடைசி ஒரு விட ஃபில்டர் ஆகிட்டு. இது பாருங்க, ஏ வச்சு ஒரு கூட்டு வச்சு 2 விடையை ஃபைனல் பண்ணிட்டேன். 2 விட வராது நான் முடிவு எடுத்துட்டேன். இப்ப பாருங்க. சரியா? இப்ப பாருங்க, 1, 3, 5 பிஏ பாருங்க. இரவில் செலுத்தும் போது வாகனங்கள் உட்பகுதி நன்றாக ஒளியூட்டப்பட்டிருத்தல் வேண்டும். இப்ப நம்மளுக்கு தெரியும், வாகனத்துக்கு உட்பகுதி நன்றாக ஒளியூட்டப்படணுமா, வெளியால இருக்கிற ஒளியூட்டப்படணுமா? உண்மையில வாகனத்துக்கு வெளியால தான், ரோட் தான் நம்மளுக்கு விளங்கும். உள்ளுக்கு வெளிச்சம் இருந்தால் ஓட்டுறவருக்கு கஷ்டம். ஏன்னா நம்மட கண்ணை பொறுத்த மட்டும் எங்க வெளிச்சம் அதிகமா இருக்குதோ அங்கதான் நம்ம கண் போக்கஸ் ஆகும். இப்ப டிரைவருக்கு உள்ளுக்கு வெளிச்சம் போட்டா டிஸ்டர்ப். அப்ப பி வராதுங்கிற ஒரு முடிவை நாங்க எடுப்போம்டா. இப்ப பி வார விடையை வெட்டு, அதுவும் வர. அப்ப ஏ அல்லது ஏயும் சியும். இப்ப இந்த கேள்வி பாருங்க. இலங்கையில் காணப்படும் பேருந்துகளில் உடலின் இடப்பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் கதவுகள் பொருத்தப்பட்டிருத்தல். சரியா போலையா? இலங்கையில காணப்படுற பஸ்ல 2 பக்கமும் கதவு இருக்குமா? சரியா போலையா? கரெக்டா ரோங்கா? சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு சிலாக்கள் ஃபீல்னு சொல்றீங்க, ஒரு சிலாக்கள் சரின்னு சொல்றீங்க. எஸ், இது வந்து சரியான கூற்று. ஏன் சரியான கூற்றுன்னு சொல்றீங்க? என்ன காரணம்? டிரைவர் வந்து வலது பக்கத்தால தானே வருவாரு.
டிரைவர் இப்ப இந்த பாருங்க, இலங்கையில காணப்படுற பஸ்ல ரெண்டு பக்கமும் கதவு வைக்குமா? எஸ், டிரைவர் வலது பக்கத்தால வரும், பேசஞ்சர்ஸ் தான் இடது பக்கத்தால போவாங்க. அப்ப அதைத்தான் நாங்க யோசிக்கணும். இப்ப இந்த கேள்வி இப்படி வருதுன்னு வைங்களேன். இலங்கையில் காணப்படும் பேருந்துகள் பேருந்துகளில் இலங்கையில் காணப்படும் பேருந்துகளில் வாடிக்கையாளர்கள் கதவு இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் காணப்படும். பெசஞ்சர்ஸ் போற கதவு ரெண்டு பக்கமும் இருக்குமா? அப்படின்னா அது பிளான் எடுக்கலாம். ஆமாவா இல்லையா? ஓகே. ஸோ அதை நாங்கள் யோசிக்கணும். அப்போ ரைட் சைடில் டிரைவர் வருவார். அது எமர்ஜென்சி எக்ஸிட்ங்கிறது எமர்ஜென்சிக்கு தானே யூஸ் பண்ணி, ஸ்பெஷலி பேசிக்காக கதவுகள்னு சொல்லக்கல என்ன. ஓகே, அப்போ அதை நாங்கள் இந்த இடத்துல அந்த கேள்வி வச்சு யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் இந்த கேள்வியை நான் அணுகணும். இப்படித்தான் நம்ம கேள்விகளை ஃபேஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி பார்த்தோம். அதே போல் இந்த கூற்று கேள்வியை பாருங்க. இப்போ கூற்று கேள்வின்னு சொல்லக்கல நம்மளுக்கு எல்லா கேள்விகளும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லல. ஒரு சில கேள்விகள் வந்து முன்ன பின்ன நம்மளுக்கு. இப்போ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கேள்விக்கு என்ன விட கொடுத்தீங்கன்னா ஏபிசி, இது இது இந்த கேள்விக்கு ஒரு விட கொடுத்தீங்க. உண்மையிலே இந்த கேள்வியே இல்லை, ஆனா இந்த கேள்விக்கு விட கொடுத்தீங்கன்னா, இந்த கேள்விக்கு விட கொடுத்தீங்கன்னா இந்த கேள்வியே இல்லை. கைத்தொழில் துறையில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட 4 வகை பம்பிகள் பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. சரிதானே? 4 வகை பம்பி காட்டிக்கிறான். இது ஹைட்ரோலிக் கொண்டு வந்த பாடம். இப்ப 4மே பம்பின்னு சொல்லி போட்டு கீழே இறக்கி விடையில எல்லாத்துலயும் எல்லாமே நெருக்கி 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 நெருக்கின்னு சொல்லி தந்திக்கிறான். எல்லாமே நெருக்கின்னு சொல்லிக்கிறான் பாருங்க. பம்பி வேற நெருக்கி வேற தெரியும் நம்மளுக்கு. அப்ப உண்மையிலே இது ஏயும் பியும் சுழல் வகை பம்பி. இது ரெண்டுமே சுழல் வகை பம்பி. இது ரெண்டுமே மறுத்தாக்க வகை பம்பி அல்லது முன்பின் வகை பம்பி. சரியா? முன்பின்னாக வகை பம்பி. உண்மையை சொல்ல போனா ஏயும் பியும் இதுக்கு ரெண்டாவது விட எப்படி வரணும்? ஏபியும் சுழல் வகை பம்பிகளாகவும் இருக்கும். அதே வேலை பி சியும் டியும் முன்பின்னாக பம்பிகளாகவும் இருக்கும். இதுதான் விடையா இருக்கும் சரியான முறைப்படி பார்த்தா. அப்ப உண்மையிலேயே சொல்ல போனா இந்த கேள்வியில வந்தது பிழை. இது யாரோட மிஸ்டேக் நினைக்கிறீங்க? டிரான்ஸ்லேட் செஞ்ச மிஸ்டேக். சிங்கள மீடியத்துல சரியா இருக்கு, தமிழ் மீடியத்துல மாத்தவங்களை எப்படி மாத்திக்கிறான்? பம்பியை நெருக்கின்னு மாத்திட்டாங்க. விளைச்சான் விளைச்சான சொல்ல வரது. அப்ப இங்க வந்த பிரச்சனை தான். சோ இப்ப நாங்க இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப இது உண்மையை சொல்ல போனா ஒவ்வொரு வருஷமும் 50 எம்சிக்கு ஒரு 2 எம்சிக்கு 3 எம்சிக்கு நேச்சுரலா மிஸ்டேக் ஒன்று வாரைத்தான், இல்லைன்னு இல்லை. இப்ப நான் மிஸ்டேக்னு சொன்னேன், சரி இப்படி மிஸ்டேக் இருந்தா எப்படி எக்ஸாம் செய்யறது நாமோ அப்படின்னு சிலாக்கள் யோசிப்பாங்க. அப்படின்னு யோசிக்க, ஏன்னா 2 எம்சிக்கு மிஸ்டேக்னு விட மிச்சம் 42 மார்க்ஸ் சரியான நீ சிலக்கு அப்படி யோசிக்குது. இப்படி மிஸ்டேக் இருந்தா நாங்க எப்படி செய்யுது எக்ஸாமு? அப்படி 2 எம்சிக்கு மிஸ்டேக் 3 எம்சிக்கு விடு, மிச்சம் 47 எம்சிக்கு சரியா செய்யல. அது அதை 47 எம்சிக்கு சரியா எடுத்துட்டு இந்த 3 எம்சிக்கு கதைக்கலாம் தைரியம் இருந்தா. ஆமாவா இல்லையா? என்ன சொல்ல வர. சோ நாங்க இதை பத்தி யோசிக்கணும் பிள்ளைகள். இதை பத்தி நாங்க கட்டாயம் யோசிக்கணும். அப்ப நாங்க இதுல விளங்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வரும். நம்மளுக்கும் தெரியும் நேச்சரா சில மிஸ்டேக் உள்ள கேள்விகள் வரும், டிரான்ஸ்லேட் ப்ராப்ளம் உள்ள கேள்விகள் வரும். இதே மாதிரி நான் அன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் 2025 மேனேஜ்மெண்ட் கேள்வி அன்னைக்கு என்னோட பேப்பர் கிளாஸ்ல செஞ்சிருந்தேன் நான். அதுல வந்து முதலாவது கேள்விகளும் மிஸ்டேக் தான். சரியா? அப்படி சில கேள்விகள் வந்து தவறுதலா சில அவங்களோட கேள்விகள் சில மிஸ்டேக்ஸ் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. இந்த மாதிரி கேள்விகளை நீங்க பார்த்து உங்களுக்கு விளங்கும். இந்த கேள்வி பாருங்க, 2025 இந்த கேள்வியோட நான் அடுத்த பாட்டுக்கு போறேன், நம்மளோட எஸ்ஐ விளக்கத்துக்கு போறேன். இந்த கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருதுக. பின்வரும் கூற்றுகளை கருதுகன்னு சொல்லிக்கலாம். முதல்ல சொல்றாங்க, இப்ப இதை பார்ப்போம் சரியான கூற்றுகள். இப்ப பார்ப்போம். ஏ, நிலைக்குத்து கிடைக்கோணங்கள் அளப்பதற்கு தியோடலைட் பயன்படுத்தப்படலாம். தியோடலைட்ங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியும், ஒரு இயந்திரம். அது நிலைக்குத்து கோணங்கள், ஏற்ற கோணம் இறக்க கோணங்கள் அளக்கலாம், கிடைக்கோணங்கள் அகக்கோணங்கள் புறக்கோணங்கள் அளக்கலாம். அது ரெண்டையும் நாங்கள் அளக்கலாமா? அப்ப ஏங்கிற விட சரி. அப்ப ஏங்கிற சரியில ஏ வராத விட எல்லாத்தையும் வெட்டிடுவோம் நாங்க. அதை சொல்றாங்க, நிலைக்குத்து கோணங்களை அளப்பதற்கு அரிய திசை காட்டி பயன்படுத்தப்படலாம். அப்ப நிலைக்குத்து கோணங்கள் அளக்கிற திசை காட்டியா கிடைக்கோணம் திசை காட்டிங்கிறது இப்படி வச்சு இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் பார்ப்போம். அப்ப திசை காட்டிங்கிறது கிடைக்கோணங்கள் அளக்கிறது. நிலைக்குத்து ஏற்ற கோணம் இறக்க கோணம் அளக்கிறதுக்கு என்னது?
அது பயன்படுத்துறே இல்லை. அப்படின்னா பிங்கிறது பிழை, பி பிழை. அப்ப பி வார விடைய வெட்டு. சி வாசிக்கணுமானா சி வாசிக்க தேவையில்லை. நாங்க ஃபைனல் பண்ணிட்டோம். சி வாசிக்காமலே, சி என்னன்னே தெரியாமலே ஏ மட்டும்தான் விட, அதுக்கான விடையை நாங்க எடுத்துட்டோம். உண்மையை சொல்லப்போனா சில ஆளுக்கு இந்த அரிய திசை காட்டி தெரியும். சாயுமானிங்கிற ஒரு வார்த்தை தெரியாதுன்னு சொன்னா இவனுக்கு ஏ சரின்னு கண்டுபிடிச்சிருவான். ஏ சரின்னு கண்டுபிடிச்சிருவான், பி பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிருவான். சி என்னன்னு அவனுக்கு விளங்க, சாயுமானின்னு விளங்காடி இந்த இடத்துல கேள்வி ஸ்டக் ஆகிடும். என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறேன். உண்மையை சொல்லப்போனா சி வாசிக்கவே தேவையில்லையே, அவன் ஏ சரி பி பிள்ளைன்னு கண்டுபிடிச்ச விட வந்துடுமே. சில ஆட்கள் வந்து இந்த ஃபுல் ஃபில்லா கேள்வி விளங்கி செய்ய பார்க்கலாம். ஸ்மார்ட்டா யோசிங்க பிள்ளைகள், ஸ்மார்ட்டா நம்ம மைண்ட் செட்டை ரெடி பண்ணுங்க. கடைசி நேரத்தில் நம்ம வந்து இருக்கிற டைமுக்கு சரியான நம்ம மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்றான், அவன் இது பண்ணுவான், அவன் இது பண்ணுவான், அவன் என்ன சொல்லுவான், அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன செய்யலுமோ, உங்களுக்கான வேலையை நீங்க சரியா செஞ்சுட்டு போங்க. யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகும், நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பேங்கிற ஒரு மைண்ட் செட்ல ரெடி ஆகும். அவ்வளவுதான் சொல்லலாம். இப்ப அடுத்த கேள்வி பாரு, அதெல்லாம் ஒரு பச்சை தண்ணி கேள்வி. இந்த பாரு, இந்த படத்தை பார்த்து பயப்படுறாங்க. இதுக்கு 50 மீட்டர் வர்க்கம்ங்கிறத விட வரும். 21வது எம்சிக்கு சிம்பிள். ஏன்னா நம்மளுக்கு தெரியுமே 21வது எம்சிக்கு. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன், நிறைய பேர் இதை கேட்குறீங்க. இந்த 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 இதிர நீளம், இது இதிர தூரம், இந்த இது 20ல் வெட்டுப்படுது, இது 5ல் வெட்டுப்படுது. அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், அழகா இது ஒரு சரிவகம்னு விளங்குது இல்லையா, இது ஒரு சரிவகம்னு நம்மளுக்கு விளங்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த தூரத்துல நீளம் வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து 5, இந்த தூரத்துல நீளம் வந்து 15. அதே நேரத்தில் செங்குத்து உயரம் எவ்வளோ, 8ல் 3 போனால் அதை வச்சு நாங்கள் என்ன செஞ்சிருவோம், சிம்பிளாக எடுத்துருவோம் விடையே. ஓகே, நாங்கள் இந்த சப்ஜெக்ட் இதோட முடிப்போம். ஏன்னா எம்சிக்யூ இப்படி போனால் எம்சிக்கே செஞ்சுட்டு இப்போ கடைசி வரைக்கும் இன்னைக்கு இந்த எம்சிக்யூல நீங்கள் வழிகாட்டல் தான் நிறைய விஷயங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, பேப்பரை பற்றி நாங்கள் போகிறோம் பார்ப்போம். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பார்ட் 1 அப்படிங்கிறது பிள்ளைகள் 50 எம்சிக்யூவில் குறைஞ்சது 35 சரி அல்லது 40 சரி நீங்கள் சரி எடுக்க ட்ரை பண்ணணும். சரியா? இது நாங்கள் மெயினாக எக்ஸாம் ஹோல்ட் இருக்கிற மைண்ட் செட்டை நான் பூர்வ கதைக்கிறேன். முதலாவது இந்த எம்சிக்யூ பற்றி பார்த்தோம். சரியா? ஓகே. அதே நேரத்தில் இப்போ பார்ட் 2க்கு நாங்கள் கால் எடுத்து வைப்போம். பார்ட் 2வை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் நல்லா கவனிங்க. பார்ட் 2ல இருக்கிற பிரச்சனை என்ன, பார்ட் 2வை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம். நிறைய பேர் கேட்குற டவுட், ஸ்ட்ரக்சரை செஞ்சுட்டே செய்வோமா. இப்போ பார்ட் 2ன்னு நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், பார்ட் 2ன்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் நம்மளுக்கு கேட்குற மெயின் 2 கான்செப்ட், ஒன்று 3 ஹவர் நம்மளுக்கு தருவாங்க. ஒன்று ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து எஸ்ஏ, ஷார்ட் ஆஃப் ஒரு எஸ்ஏன்னு. சரியா? ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இதில் வந்து ஏ ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்குள்ள ஏ கேள்வின்னு சொல்லி ஒன்று வரும். இந்த ஏ கேள்வியில் முதலாவது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி. இந்த ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்வி கட்டாயம் ட்ரோவிங் வரும். இந்த வருஷம் என்ன ட்ரோவிங் வருங்கிறது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த 2வது 3வது இது ரெண்டுமே கொமனாக வரும். கொமன் ஸ்ட்ரக்சர், ஜென்ரல், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கேள்வியா இருக்கும். இந்த 4வது ஸ்ட்ரக்சர்ங்கிறது கட்டாயம் மேனேஜ்மெண்டாக இருக்கும். சரி, ஓகே. நான் வந்து இப்போ மெசேஜை பிளாக் பண்ணால் நல்லோன்னு பார்க்குறேன். நிறைய பேர் சும்மா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து மெசேஜை ஸ்டாப் பண்ணுங்க, யாரும் பண்ண தேவையில்லை. நான் சொல்றதை கவனிங்க. சரியா? நான் சொல்றது இப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து வழிகாட்டல் கருத்தரங்கு. ஸோ உங்களோட டவுட்டுக்கு டைம் ஒன்று தரேன் கடைசி நேரத்தில், அதில் உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுங்க. ஓகே, ஸோ டவுட்டு கடைசி நேரத்தில் டைம் ஒன்று தரேன். ஓகே. அதே நேரத்தில் இந்த எஸ்ஐக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால், பி பார்ட், சி பார்ட், டி பார்ட், இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா அங்க 4ல் முடிஞ்ச அங்க 5, 6வது எஸ்ஏ, 7வது 8வது எஸ்ஏ, 9வது 10வது எஸ்ஏ, 10 கேள்விகள் உங்களுக்கு பார்ட் 2ல. ஸோ இந்த 5 பி பார்ட் நாங்க சிவில் எடுத்தால், சி பார்ட்டை நாங்க மெக்கானிக்கல் எடுத்தோம்னு சொன்னால், இ பார்ட்டை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்னு சொல்லி எடுக்கலாம். இந்த ஆர்டர்மா சில நேரம் வந்து பி பார்ட் மெக்கானிக்கல் 2 எஸ்ஐ ஆகும். ஓகே, அப்போ நாங்கள் அந்த பி நான் எடுக்கிற இந்த போன வருஷம் ஆர்டர் சி பார்ட் வந்து சிவில் தான். இப்போ சிவில்னு சொல்லக்குள்ள
2024 வரைக்கும் வந்தது ஃபர்ஸ்ட் இயர் சிவில் மட்டும்தான். அதோட பிளம்பிங் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிச்சு ஒரு எஸ்ஐல. 2வது எஸ்ஐல தான் இந்த பிஓக்யூ லெவலிங் அது வரும். ஆனா போன வருஷம் லாஸ்ட் இயர் வந்த பேட்டர்னை நாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பி பார்ட்லயே என்ன வந்துச்சு, பிஓக்யூவோட சேர்ந்து சிவிலை கேட்டு விட்டான். பிஓக்யூ பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் சிவில். நீங்க எடுத்து பாருங்க விளங்கும் உங்களுக்கு. இங்க லெவலிங்கோட சேர்ந்த மாதிரி தான் கேள்வி வந்துச்சு அந்த இடத்துல. லெவலிங் பிளஸ் பிளம்பிங் அப்படித்தான் வந்துச்சு. இது போன வருஷம் லாஸ்ட் இயர் வந்து நாங்க பேஸ் பண்ணி சொல்றோம். அடுத்து வந்து நம்மளுக்கு தெரியும் மெக்கானிக்கல் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு, ஆட்டோமொபைல் பிளஸ் ஹைட்ராலிக் கண்ட்ரோல்ல வழி வலுடுகள் இருக்காது, நியூமேட்ரிக் கண்ட்ரோல் அதுல கேள்வி வந்து இருந்துச்சு. அதான் ஹைட்ராலிக் கண்ட்ரோல். இந்த வருஷம் என்னோட கெஸ் வந்து என்னன்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல ப்ரொடக்ஷன் ஒரு கதிரை செய்யறது சம்பந்தமான லேசான பச்சை தண்ணி கேள்வி ஒன்று நாங்கள் அன்றைக்கி FR26 கிளாஸ்ல செஞ்சிருந்தோம். பச்சை தண்ணி கேள்வி, சின்ன கேள்வி, ஏன்னா ப்ரொடக்ஷன் கேள்வி வந்துச்சு. அடுத்த இதுல வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல்ல கூடுதல் இதுல வாரது. லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கலை பேஸ் பண்ணி தான் கேள்வி வந்தது. இதுல வந்து வந்தது எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த வருஷம் எது எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லி நான் சொல்றேன். அப்போ இந்த ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இதுல மார்க்ஸ் மெத்தட் உங்களுக்கு தெரியும். பார்ட் 1 பொறுத்த மட்டும் ஒரு MCQக்கு 0.7 மார்க்ஸ் படி, 0.7 மார்க்ஸ் படி உங்களுக்கு 50 MCQக்கு 35 மார்க்ஸ். 50 MCQக்கு எத்தனை மார்க்ஸ்? 35 மார்க்ஸ் பிள்ளைகள். அதே மாதிரி இதுல மார்க்ஸ் மெத்தட் நான் கடைசியில சொல்றேன். இந்த வருஷம் பார்ட் 1 ஓகே, பார்ட் 1ல நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் வரப்போகுது, இந்த மாதிரி யூனிட்ஸ் வைஸா நீங்க டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு. பார்ட் 2 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், பார்ட் 2 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டிராவிங்கை பத்தி பார்த்தோம்னா போன வருஷம் வந்த கேள்வி ஒரு உருளை, அதாவது கூம்பு, வட்டாடி கூம்ப பாதியா வெட்டின மாதிரிக்கு பாதியாக வெட்டப்பட்ட நிலையில அதுல விருத்தி உரு டெவலப்மெண்ட் டிராவிங் கேட்டிருந்தேன். போன வருஷம் வந்தது. போன வருஷம் என்னட்ட படிச்ச புள்ளிகள் எல்லாருக்கும் நான் வந்து பேசிக்கா சொல்லி அனுப்புனேன். டெவலப்மெண்ட் டிராவிங்கை பாருங்க. என்னோட மாடல் பேப்பர் கூட டெவலப்மெண்ட் டிராவிங்கை பேஸ் பண்ணி நான் அனுப்பியிருந்தேன். எப்படின்னா ஒரு ஒரு பாக்ஸ் விரிச்சத எப்படி, இப்போ இது வரைக்கும் டெவலப்மெண்ட் டிராவிங் எப்படி வந்தீங்கன்னா 3Dல தந்து 2Dக்கு டெவலப் பண்ணி காட்ட சொல்றேன். இப்போ நான் 2Dல தாரத கூட்டி காட்ட சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட மாடல் பேப்பர் இந்த செட் பண்ணி வச்சுட்டேன், ஆல்ரெடி பிரிண்டர்ல எடுத்து வச்சுட்டேன். சரியா? இப்போ நான் உங்களுக்கு காட்டணும் டிராவிங்ல அந்த ஸ்டேட்டஸ் கூட நான் போட்டிருந்தேன் நினைக்கிறேன், பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இது வந்து விரிக்கப்பட்ட விருத்தி உரை வரைவு. இதை நாங்க சேர்த்தால் உற்பத்தி புள்ளி வச்சு நாங்க சேர்த்தா எப்படி வரும்? போன வருஷ பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து அனுப்புனேன். இது கொடுக்க நான் சொல்லி தான் அனுப்புனேன். கூம்பு உருளை ரெண்டையும் ஞாபகம் வச்சு கொஞ்சம் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு போங்க பிள்ளைங்க. யூடியூப்ல எல்லாமே இருக்குடா நினைச்சா, அதை கொஞ்சம் பார்த்துட்டு போ. கூம்பு உருளை ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படி. ஸோ அந்த அடிப்படையில் வந்த ஒரு பாட்டு தான். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுது எப்படின்னா, உருளைய சரிவாக வெட்டினால் அதுல விருத்தி உருவரைவு எப்படி வரும்னு வரலாம். இது ஒரு மாதிரி. 3 மாதிரி அவங்க சொல்லலாம். ஒன்னே இந்த உருளைய சரிச்சு வெட்டினா, உருளைய நேரா வெட்டினா உருளையில விருத்தி உருவரை லேசி. அப்ப உருளையை சரிச்சு வெட்டினா எப்படி வரும்னு சொல்லி போட்டு நாங்க எடுக்க இயலும் சில நேரம். இது உருளை சரிச்சு வெட்டலாம், உருளை சரிவாக வெட்டப்பட அதுல விருத்தி உருவம் எப்படி வரும்? அல்லது நான் காட்டின ஒரு பேட்டர்ன் இருந்தா ஒரு டிசைனை விரிச்சு தருவாங்க, அதை நாங்க கூட்டி வரேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இப்ப ரீசெண்டா வர கேள்வி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா போகுது. இப்போ முந்தி 2015 இருந்து 2018 வரைக்கும் ஒரு பேட்டர்ன், 2019 இருந்து 2023 வரைக்கும் ஒரு பேட்டர்ன், இந்த 24 25 தலையில மாத்திட்டேன் எல்லாத்தையும். டெவலப்மெண்ட் கொண்டு போட்டேன் அவங்களுக்கு 24 25. அப்ப இந்த 26 ஒரு டெவலப்மெண்ட் ட்ராவிங் வரலாம், அல்ல ஐசோமேட்டிக் ஃபெஸ்ட் கன்வெர்ட் பண்றது வரலாம். சொல்லல என்ன சொல்ல வரேன் விளங்குதா? அப்போ ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த நாத்தாரமாய் கேள்வி தந்தா உங்களுக்கு லேசி. இதுவும் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தணும். நான் உங்களுக்கு கட்டாயம் என்னோட ஃபைனல் செமினார்ல இந்த கேள்வி உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் நான். அப்ப இந்த மாதிரி வரலாம், அல்லது உங்களுக்கு இந்த உருளை சரிவாக வெட்டப்பட்ட கேள்வியும் வரலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு பேப்பர்ல இன்னொரு பேப்பர்ல ஃபைனல் செமினார் பேப்பர்ல இன்னொரு 2 பேப்பரே அதுல ஒரு பேப்பர் தான் உங்களுக்கு நான் காட்டணும். இப்போ இன்னொரு பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் 2Dல இருந்து 3Dல கேட்கலாம். 2Dல இருந்து 3Dல கேட்கலாம். அப்ப இந்த மாதிரி தான் அதோட ட்ராயிங் கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது மெயினா. இந்த மூணையும் நீங்க பார்த்துட்டு போங்க, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கட்டாயம் வரும். சரிதானே? நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. கன்ஃபார்மா சொல்றேன். இந்த ட்ராயிங்க்கு நீங்க கொடுக்குற டைம் 20 நிமிஷம். 20 நிமிஷம் கொடுத்தா தான் டைம் மேனேஜ்மெண்ட் நான் கடைசியில் கதைக்கிறேன். அது அது ட்ராயிங்க்கு 20 நிமிஷம் கொடுங்க, அவ்வளவுதான் சொல்லலாம். எக்ஸாம்ல நிறைய பேர் செய்யற வேலை என்ன தெரியுமா? இந்த ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் கூட தானே, வரைய வரைய சும்மா அந்த போதை போதை மாதிரி சாமான் தான், வரைஞ்சிக்கிட்டே போகணும், டைம் போறதே விளங்காது. நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு பிடிச்ச படம் பார்த்து எப்படி டைம் போகும், அதை விட ஸ்பீடா போகும் பிடிக்காத எக்ஸாம் செய்ய போல. ஒரு பிடிச்ச படம் பார்க்கும்போது போற டைமை விட பிடிக்காத எக்ஸாம் செய்ய கூட பயங்கரமா போகும். நினைச்சா உங்களோட லைஃப் 13 வருஷம் நீங்க கொடுத்த எஃபர்ட் சரியா இந்த எக்ஸாம்ல தங்கிக்குது. நீங்க 1ஆம் ஆண்டுலேருந்து டார்கெட் பண்ணிட்டு வந்தது இந்த ஏ லெவல் தான். இந்த ஏ லெவல் தான் உங்களுக்கான எக்ஸாம். நினைச்சா இந்த ஏ லெவல் தான் உங்களுக்கான எக்ஸாம். 5ஆம் ஆண்டு யாருக்கான எக்ஸாம்? உங்களோட பேரண்ட்ஸுக்கு எக்ஸாம். ஓ லெவல் உங்களோட டீச்சர்ஸுக்கு வந்த எக்ஸாம். ஏ லெவல் தான் நீ உனக்குன்னு எழுதுற எக்ஸாம். இந்த ஏ லெவல் நீ ஃபெயில் சொன்னா தம்பி, திரும்ப நீ ஓ லெவல் ரிசல்ட்ஸை வச்சு தான் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணணும், அடுத்த ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு நீ போறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர ஏ லெவல் நீ ஃபெயில்டா ஒண்ணுமே இல்லாங்கால. திரும்ப ஓ லெவல்ல உனக்கு 3 வருஷம் நீ பின்னுக்கு வைத்துருவா திரும்ப லைஃப்ல. திரும்ப ஓ லெவல் படிச்ச லெவலுக்கு ஏ லெவல் பாஸ்னா என்விக்கு லெவல் 4 லெவலுக்கு ஈக்குவலாக உனக்கு கவர் ஆயிடும். அடுத்து என்விக்கு நேரடியாக 5 யூனிவர்சிட்டி காலேஜோ அல்லது காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோ அல்லது யூனிவர்சிட்டியோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோ பிரைவேட் யூனிவர்சிட்டியோ அல்லது ஃபாரின் ஸ்காலர்ஷிப்போ அல்லது வாப்பம்மாட பிஸ்னஸோ டேடாட பிஸ்னஸோ ஏதாவது உங்களோட பிஸ்னஸ் செய்யும். எந்த ஃபீல்டுக்கு போறதா இருந்தாலும் இந்த இடெக் ரிசல்ட்ஸ் உனக்கு இருக்கணும் இருந்தால் தான் உன்னோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ பிஸ்னஸுக்கு போறதா இருந்தாலும் நீ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தால் தான் உனக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. சொல்றதுக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கு. அடே நான் வந்து இப்போ செலாவால்டு வீட்டில் இப்படி பிரச்சனைக்கு வீட்டில் பிஸ்னஸ் செய்யுது, மகன் ஏழு பாஸ் இருந்தால் போதும், ஆனால் அடுத்த பிஸ்னஸ்ல தான் கொண்டு விட போறேன் அப்படின்னு சில இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு பேரை நம்மளை வந்து சந்திச்சார். பயங்கர சல்லி இது கோடிக்கணக்கில். ஆனால் அவனுக்கு மகன் ஏ லெவல் செஞ்சா போதும், ஏ லெவல் நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தால் போதும் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு ஸ்பெஷலாக இடெக் செய்யணுங்கிறது ஆசை. ஏன்னா இடெக்ல தானே எல்லா ஸ்கில்லும் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல், லெவலிங் எல்லாமே போதே. அதுதான் அவன் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அது உங்களை அறியாமலே நீங்க செலக்ட் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களோட கையில் இருக்கிற இந்த ஃபீல்டு எவ்வளோ பெருமதியானங்கிறது யாருக்கும் சொல்லி புரிய வைக்கல. ஏன்னா உங்களோட வயசு பிள்ளைகள், நான் பொய்க்க சொல்லலை, ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, காமர்ஸ் படிக்கிறாங்க, மெட்ஸ் படிக்கிறாங்க, பயோ படிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. என்னத்துக்கு? எல்லாரும் என்னத்துக்கு படிக்கிறாங்க? நான் இதுக்கு பொய் சொல்ல, உண்மை தான் சொல்றேன். 7 பாஸ் ஆகணுங்கிறதுக்காக படிக்கிறாங்க. தவிர நாலேஜுக்கு யாரும் படிக்கல. நீங்க நாலேஜோட சேர்த்து பாஸ் ஆகுங்கிறதுக்காக படிக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கும் மற்ற ஸ்ட்ரீம் காராக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவன்கிட்ட கொண்டு போய் லெவலிங் மிஷினை கொடுத்த தலையை சுற்றி விழுந்துருவான். அவன்கிட்ட கொண்டு போய் இன்லெட் மெனிஃபோல்டு சொன்ன தலையை சுற்றி விழுந்துருவான். அவன்கிட்ட கொண்டு போய் ஆர்எல்சி சுற்ற பத்தி காய்ச்சா பைத்தியம் முடிச்சிடும். ஆனா நீ தைரியமா இறங்கி நின்று செய்வா. ஏன்னா உனக்கு இடெக் நல்லா தெரியும், நீ நல்லா செய்யக்கூடிய ஆள், உனக்கான வழி நீ அமைச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். நீ ஏழோ ஃபெயில் ஆக இருந்தாலும் உனக்கு இந்த ஃபீல்டு உனக்கு கைவிடாது, அவ்வளவுதான் சொல்லலாம். எஸ்எஃப்டியோட கைவிட்டுரும். சீரியஸா சொல்றேன். ஐசிடி ஏதோ ஒரு வகையில நீ விட்டுரும். ஆனா ஏழோ ஃபெயிலா இருந்தாலும் உனக்கு இடெக் ஏதோ ஒரு வகையில் உனக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஒன்னு ஆட்டோமொபைல் ஃபீல்டு உனக்கு ஆசைப்படுவா, இல்லை எலக்ட்ரிக்கல் போவா, இல்லை எலக்ட்ரானிக் போவா, கன்ஸ்ட்ரக்ஷன் போவா, ஏதோ ஒரு ஃபீல்டு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்குமே தவிர உன்னோட லைஃப் நீ இறக்கும் வரைக்கும் நான் படிச்சு தந்ததை மறக்க மாட்டான். ஏன்டா நான் ஷுவரா சொல்றேன், ஏதோ ஒரு விஷயத்துல ஒண்ணு நான் என் மூலமா உனக்கு ஒரு ஞாபகம் வந்துகிட்டே. நீ வாகனம் வாங்கக்குள்ள அடே சேர் இப்படி படிச்சு தந்தாரு, வீடு கட்டக்குள்ள சேர் இப்படி படிச்சு தந்தாரு, வீட்டுக்கு வயரிங் பண்ணக்குள்ள சேர் இப்படி படிச்சு தந்தாரு, இப்படித்தான் வரணும். கட்டாயம் உனக்கு ஞாபகம் வரும். நீ ஏழு இடெக் யார்ட்ட படிச்சியோ அவனோட ஞாபகம் கட்டாயம் உனக்கு வரும். இது மட்டும் ஷுவரா சொல்றேன். ஓகே, நான் அப்ப அதே போல இந்த 2வது ஸ்ட்ரக்சர் கொமன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். போன வருஷம் கொமன் ஸ்ட்ரக்சர் எதுல வந்திக்கிறாங்கண்டா கேட்டிக்கிறாங்கண்டா, நான் உங்களுக்கு பேப்பர் என்ன லைவ் ஆனவங்க எடுத்துட்டு சொல்லித்தரேன் பாரு. கையில பேப்பர் இது பாஸ் பேப்பர் கனெக்ஷன். ஸோ போன வருஷம் ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோலிக் கண்ட்ரோல், மோட்டார் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்தது கூரை சம்பந்தப்பட்ட கேள்வியோட, சரியா, கூரை சம்பந்தப்பட்ட கேள்வியோட அளவீட்டு முறைகள் சம்பந்தமாக எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட கேள்வி கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர். பாரு,
எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்ல வருதுங்கிறது அதிசயம் பிள்ளைகள். எலக்ட்ரானிக் கேள்வி ஸ்ட்ரக்சர்ல வர்றது அதிசயம். ஏன்னா 2025க்கு முன்னுக்கு வர ஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீ எடுத்து வேணா பெரட்டி பாரு. ஒன்று மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் சிவிலோட தான் கனெக்ட் ஆகும், எலக்ட்ரிக்கல் நார்மலா சின்ன எலக்ட்ரிக் தான் நார்மலா கனெக்ட் ஆகும், அல்லது சேஃப்டியோட கொஞ்சம் கனெக்ட் ஆகும். கூடுதல் மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் தான் கூட. நீங்க பார்த்துருப்பீங்க 2019 அந்த வீல் சுத்துற கேள்வி, ராட்டினம் சுத்துற கேள்வி, அடுத்தது இந்த ஒரு வாகனத்துல பொறி சுத்துற கேள்வி, அடுத்த மரத்தை குத்துற கேள்வி, இதெல்லாமே மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன். டோட்டல் இந்த வருஷம் மாத்திட்டாங்க. இப்போ உங்களுக்கு வர வருஷம் உங்களுக்கு வர கேள்வி இப்படித்தான் வரும்னு சொல்லலாம். சில நேரம் உங்களுக்கு மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்துடலாம். பேப்பர் பேட்டர்ன் கொஞ்சம் மாறி வளமைக்கு மாறான சின்ன மாற்றம் நீங்க. ஆனா படிச்சு கொடுக்காதுன்னு சொல்லலாம். யார் படிச்சு கொடுத்து இது எல்லாருக்கும் எல்லாம் படிச்சு கொடுத்து இருந்தா செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட். நான் அன்றைக்கு FR26 கிளாஸ்ல மேனேஜ்மெண்ட் செஞ்சேன். அதுல வந்து எல்லாருக்குமே தெரியும், கிளாஸ் வரக்குள்ள எல்லாருமே பயந்து வந்தாங்க. கிளாஸ் முடிஞ்சு போகல எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பிள்ளைகள் நீங்க சொன்னீங்க வந்தாக்கள் சொல்லுங்க. FR26ல அன்னைக்கு மேனேஜ்மெண்ட் கிளாஸ் செஞ்சு முடிஞ்சு போகல நீங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு போனீங்க? என்ன சொல்லிட்டு போனீங்க? அவ்வளவுக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார், ஜென்ரல் நாலேஜை வச்சு செஞ்சிடலாம், பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நான் அவங்களுக்கு அன்றைக்கு சொன்ன அவங்களுக்கு வார்த்தை என்ன, பிள்ளைகள் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ங்கிறது 10 கேள்வின்னு சொன்னா 2 அல்லது 3 கேள்வி தான் உனக்கு தெரியாததா இருக்கும். மிச்சம் 7 கேள்வி உன்னோட ஜென்ரல் நாலேஜ் வச்சு எடுக்கலாம். மிச்சம் 7 கேள்வி நீ ஜென்ரல் நாலேஜ் வச்சு வேலை செஞ்சுட்டு போயிடலாம். அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை உனக்கு. சிலாக்கள் மேனேஜ்மெண்ட் படிக்கலன்னு ஒரு மைண்ட் செட்ல போறது டென்ஷன் ஆகுறது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். எஸ் உண்மைதான், நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்ப ஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம். இங்கால எஸ்ஐக்கு நாங்க வருவோம். எஸ்ஏல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா தம்பி, பில ஒரு எஸ்ஏ கட்டாயம் நீங்க செய்யணும். பில ஒண்ணு செய்யணும், பில கட்டாயம் ஒண்ணு செய்யணும், சில ஒண்ணு செய்யணும், டில ஏதாவது ஒண்ணு செய்யணும். மேலதிகமாக எடிஷனலா விடுபட்ட ஏதாவது ஒண்ணுல தெரிவு கேள்வியா ஒண்ணு செஞ்சு டோட்டலா நீங்க 4 செயல் கட்டாயம் செஞ்சாகணும். ஸ்ட்ரக்சர் 4 செஞ்சாகும். உங்கால 4, பில ஏதாவது ஒண்ணு, சில ஏதாவது ஒண்ணு, டில ஏதாவது ஒண்ணு, விடுபட்ட மிச்சம் ஏதாவது ஒண்ணு விடுபட்டிக்குமே, அதுல ஏதாவது ஒண்ணு சாய்ஸா நீ செய்யும். இப்ப இந்த பில நாங்க செய்யும்போது நல்லா கவனிங்க. பில நாங்க செய்யக்குள்ள பிஓக்யூ ஃபர்ஸ்ட் இயர் சிவில் ஓவரால் பிஓக்யூல வந்து போன வருஷம் அந்த கேள்வி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு சொல்ற அளவுக்கு கஷ்டமான கேள்வி ஒண்ணு இல்லை. ஏன்னா ஒரு வாட்டர் டேங்கை நிலத்துக்குள்ள நிலமட்டத்துல உயரமான இடத்துல நிலமட்டத்தில் வச்சு செஞ்சா அதுல கால்குலேட் வந்துச்சு. நான் எடுத்த என்னோட மாடல் பேப்பர் கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அணைக்கட்டு சம்பந்தப்பட்ட கேள்வி. உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து ஒரு பாதை நிர்மாணிப்பு சம்பந்தப்பட்ட பிஓக்யூவாக இருக்கலாம் சில நேரம், அல்லது கூரைக்கு பிஓக்யூ பார்க்கறது சம்பந்தப்பட்ட கேள்வியாகவும் இருக்கலாம், அல்லது பழைய முறைப்படியே அந்த சென்ட்ரல் லைன் பார்க்குற கேள்வியாகவும் இருக்கலாம். எனிவே எப்படி இருந்தாலும் இருக்கலாம். கட்டாயம் எப்படி வந்தாலும் இந்த பிஓக்யூ வச்சு நான் உங்களுக்கு மெயினாக ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா வேலையை கொடுங்க. சிலாக்கள் நான் நிறைய கேள்வி செஞ்சு என்னோட பிள்ளைகளுக்கு ப்ரூஃப் காட்டுகிறேன். படத்தை பார்த்து பயந்ததுக்கு கேள்விகள் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நான் நிறைய விஷயத்தை ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். நிறைய கேள்வி செஞ்சு காட்டிக்கிறேன். வந்தாங்க எல்லாருக்குமே தெரியும். படத்தை பார்த்து பயப்படுவாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு, ஆனால் கேள்வி செஞ்சு முடியக்கள் சொல்லுவாங்க, சரி இப்படி இவ்வளோ தானே இந்த கேள்வி அப்படின்னு சிலாக்கள் சொல்லுவாங்க. இவ்வளோ தானே, இவ்வளோ லேசான கேள்வியா அப்படின்னு சிலாக்கள் சொல்லுவாங்க. உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும். என்ன நம்மளோட மைண்ட் செட் என்ன, படத்தை பார்த்து பயப்படும். ஹைட்ரோலிக் கொண்டு 2021 22 கேள்வி எடுத்து போய் பாருங்க. ஹைட்ரோலிக் கொண்டு இந்த எஸ்ஏ போய் பாருங்க, படத்தை பார்த்து பயப்படுறது. அங்க என்ன கேட்டீங்கன்னா ஏபிசிடியிட பேரை குறிப்பிட்டு அதுல தொழில கேட்டீங்கன்னா, ஆனா படத்தை பார்த்தா பயங்கரமாயிக்கு. அதே தான் இந்த பிஓகே. இந்த பிஓகே பொறுத்த மட்டும் நீ கொஞ்சம் நிதானமா யோசிக்கும், கொஞ்சம் பொறுமையா இறங்கி வாசிக்கணும், ஒண்ணுக்கு 2 தடவை அழுத்தி வாசிக்கணும், விளங்கி வாசிக்கணும். நியூஸ் வாசிக்கிறமே வாசிக்கிறேன் விளைச்சா. அதே மாதிரி வந்து இந்த அடுத்த 2வது 6வது லெவலிங் பிளம்பிங் கனெக்ட் பண்ணப்பட்ட கேள்வி. சரியா, லெவலிங் பிளம்பிங் கனெக்ட் பண்ண கேள்விண்டா எப்படி சொல்லலாம்? லெவலிங் பிளம்பிங், லெவலிங்ல வந்து தம்பி உங்களுக்கு இந்த வருஷம் போன வருஷம் ரைஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வந்துச்சு. இந்த வருஷம் 2 பேட்டர்ன் எதிர்பார்க்கப்படுது. போன வருஷம் ரைஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வந்ததால 2 பேட்டர்ன் எதிர்பார்க்கப்படுது இந்த வருடத்துல. சரியா, இதுல என்னது, முதலாவது சைன் சேவிங் 2017 எஸ்ஏ கொஞ்சம் செஞ்சு பாரு, 10வது எஸ்ஏ நினைக்கிறேன், அந்த பேட்டர்னை கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு
செயின் சேவரிங் 2017 எஸ்ஏ செஞ்சு பாரு. செயின் சேவரிங் 2026 புள்ளியில் நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க. இந்த வருஷம் 2 பேட்டர்ன் எதிர்பார்க்கப்படுது. ஒன்னு செயின் சேவரிங் 2017 பாஸ் பேப்பர் போய் பாரு, எஸ்ஏ செஞ்சு பாரு. ரெண்டாவது லெவலிங்ல ரைஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் ஆல்ரெடி வந்ததால, போன வருஷம் வந்ததால இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் மெத்தட் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லையா சில நேரம் கெஸ் பண்ற தியோடலைட் கல்குலேஷன் கேள்வி, தியோடலைட் கோணம் தந்து கல்குலேஷன் கேள்வி சில நேரம் எதிர்பார்க்கப்படுது. மேபி இருக்கலாம். ஸோ அதுதான் மெயின். அடுத்தது பிளம்பிங்கை பொறுத்த மட்டும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த கான்குழிப்புரி, கலிகான் தொகுதிகள், ஆட்பீலங்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டாயம். அடுத்தது மெக்கானிக்கல்ல ஆட்டோமொபைல் அண்ட் ஹைட்ரோலிக் கண்ட்ரோல், அது வளமையாக வாரமாய்த்தான் ஆட்டோமொபைலோட ஹைட்ரோலிக் கண்ட்ரோல். அதே போல் ப்ரொடக்ஷனும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அது வளமையாக வாரப்பட்டது தான். எலக்ட்ரிக்கலை பொறுத்த மட்டும் போன வருஷம் செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கலை பேஸ் பண்ணி வந்ததால, இந்த வருஷம் வந்து டெஸ்ட் இயர்ல இருக்கிற ஆர்எல்சி சுற்று சம்பந்தப்பட்டதோட ஒரு கேள்வி வாரத்துக்கு வாய்ப்பு. போன வருஷம் செகண்ட் இயர் வந்ததால இந்த வருஷம் நீங்க பயப்பட தேவையில்ல. மோட்டார் கேள்வி ரொம்பவே மோட்டார் கேள்வி வார வீதம் குறைவாக இருக்கு. வராதுன்னு சொல்ல மாட்டேன், எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கு என்னோட கெஸ் படி. நினைச்சா அதே நேரத்தில் எது எதிர்பார்க்கப்படுதுன்னு சொன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வர ஆர்எல்சி சுற்று, தடை தூண்டி கொள்ளளவி தொடரா அரைக்கிறது, சமாதானம் அடைக்கிறது, அது சம்மந்தம் இல்லாமல் வீட்டு மின்சிட்டை சம்மந்தமா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க மெயினா. அந்த கரண்ட் பில் இந்த சிச்சுவேஷன் என்ன, ஒவ்வொரு வருஷம் எடுக்கிற பேப்பர் எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற எக்கனாமி அந்த ப்ராப்ளமை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறான். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் கரண்ட் பில் பிரச்சனை இருக்குது. அந்த கரண்ட் பில்ல பேஸ் பண்ணதால சில நேரம் மின்சிட்டிக்கான அந்த யூனிட் கால்குலேட் பண்றது. ஏன்னா இந்த லைட் இப்போ சீலிங் ஃபேன் பூட்டிப்பான், சீலிங் ஃபேட்டை கழட்டி போட்டு வால் ஃபேன் போட்டுறதால அதால என்ன பெனிஃபிட், அந்த அது அந்த அந்த ஈடு செய்கிற கேள்விகள் சில கேள்விகள் இருக்குது. அந்த பேட்டர்ன் கேள்வி கொஞ்சம் இருக்குது, நாங்கள் பார்ப்போம் இன்ஷால்லா. ஸோ அந்த மாதிரி கேள்விகளும் பார்க்கலாம். அதே நேரத்தில் எலக்ட்ரானிக்கை பொறுத்த மட்டும் போன வருஷம் ஸ்பெஷலாக கவனிங்க. எலக்ட்ரானிக்கை பொறுத்த மட்டும் போன வருஷம் வந்து உங்களுக்கு தெரியும் என்னோட மாடல் பேப்பர் 2019 இருக்கிற அந்த எஸ்ஐ கேள்வியை நான் வந்து கல்குலேஷனை மாற்றி வச்சிருந்தேன். அந்த பேட்டர்ன் கேள்வி தான் இந்த வருஷம் எலக்ட்ரானிக். இந்த போன வருஷம் எலக்ட்ரானிக்ல சில முரண்பாடுகள் இருக்குது பிள்ளைகள், நான் பார்த்தேன் அதை 2025 எலக்ட்ரானிக்ல சில முரண்பாடுகள் இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு இந்த ஜேஎஃப்இடி கல்குலேஷன் எஸ்ஐல வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜேஎஃப்இடி கல்குலேஷன் எஸ்ஐல வாரம். ஏன்னா வளமையா வந்து பிஜேடி தான் கூட தந்தது முடிச்சுட்டான். பிஜேடியில் நீ புதுசாக கேள்வி எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ மேபி ஒன்று ஒப்பேமோட அல்லது ஜேஎஃப்இடி டிரான்சிஸ்டர் ரெண்டில் ஏதாவது ஒரு அடிப்படையாக கேள்வி கேட்கப்படும். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர். அந்த பிஓக்யூ பொறுத்த மட்டும் மெயினாக திரும்ப ஒருத்தர் கேட்குற பிஓக்யூவில் எப்படி சொன்னேன்னு, பிஓக்யூ பொறுத்த மட்டும் உங்களுக்கு வளமையாக வர மாதிரி வரலாம், அது இல்லாமல் வாரதாக இருந்தால் ஒன்று பாதை ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தம். ரோட்டு 100 கிலோமீட்டர் ரோட்டிக்குது, இந்த ரோட்டுக்கு கான்கிரீட் ரோட் போடணும். ஸோ அந்த கான்கிரீட்டுக்கு எவ்வளோ கனவளவு தேவை, இந்த ரோட்டுக்கு கான்கிரீட்டுக்கு 2 பக்கம் பொருள் மண் செம்மண் நிரப்பணும். ஏன்னா இந்த செம்மண் நிரப்புறதுக்கு எவ்வளோ கனவளவு தேவை. அதே நேரத்தில் ரோட்டுக்கு நாங்கள் அந்த மாதிரி சில கேள்விகள் வரலாம். அப்படி இல்லைன்னா வளமையாக வர மாதிரி ஒரு கேள்வி, அல்லது நான் என்னோட மாடல் பேப்பரில் எடுத்த கேள்வி என்னது, வளைஞ்ச சுவர். என்னோட மாடல் பேப்பரில் தான் போடுங்க, வளைஞ்ச சுவருக்கான கால்குலேஷன் பாருங்க. 2 டைப் கேள்வி போட்டு, ஒன்று வந்து அணைக்கட்டு சம்மந்தப்பட்ட கேள்வி, இன்னொன்று வளைஞ்ச சுவருக்கு கால்குலேஷன் பார்க்குற கேள்வி. வளைஞ்ச சுவருக்கு சரியா, இது வந்து அணைக்கட்டுக்கு நான் போட்டிருந்த கேள்வி மாடல் பேப்பரில். இது அணைக்கட்டு கேள்வி ஒன்று. ஸோ அணைக்கட்டு சம்மந்தப்பட்ட கேள்வி. அதே நேரத்தில் வளைவான சுவருக்கு வரக்கூடிய கேள்வி, இந்த வளைவான சுவர்னு சொல்லுங்கள், இந்த முன்னுக்கு இந்த வளைவான சுவரோட ஜன்னல் வருது, இந்த மாதிரி கேள்வி. ஸோ இந்த வளைவான சுவர்களை அடிப்படையாக கொண்டும் சில நேரம் வரலாம். ஸோ எல்லா மாதிரி கேள்விகளும் நீங்கள் தயாராகி கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நாங்கள் மெயினாக பார்க்கணும், டைம் போய் கொண்டு இருக்குது, நாங்கள் அதை பார்ப்போம். என்னென்னா உங்களுக்கு நான் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கட்டாயம் சொன்னேன். இந்த பார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் டைம் வந்து காணாமல் வர விஷயம் ரொம்ப என்ன, பார்ட்மெண்ட் தானே எம்சிக்கு தான் டிக் பண்ணி அடிச்சுட்டு நல்லா கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எல்லா பக்கமும் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பார்ட்மெண்ட்ல இண்டெக்ஸ் நம்பர் சரியாக மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கு எம்சிக்கெல்லாம் ஃபைனல் பண்ணி போட்டு கடைசி டைம் 15 நிமிஷத்துக்கு முன்னே ஃபைனல் பண்ணி டிக் பண்ணுங்க. சில கண்டத்தை மசிடுது, ஃபர்ஸ்ட்டுக்கே டிக் பண்ணி வருது, கடைசியில் ரீகரெக்ட் பண்ணக்கொள்ள விட மாறக்கொள்ள என்ன செய்யுது, டென்ஷன் ஆகுது அடே அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, பேப்பரில் ஃபுல்லாக ஆன்சர் புல்லடி கோடுறத உள்ளுக்கு வச்சிருங்க, ஃபைலுக்குள்ளே கீழே வச்சிருங்க, பேப்பர் அடியில் மேலே மூலம் பேப்பரில் ஃபைனல் பண்ணி எடுங்க. ஃபைனல் பண்ணி கடைசியாக ஓகே கலாஸ், இனி ஜஸ்ட் மார்க் பண்ணி தான். மார்க் பண்ணுறதுக்கு டைமை பார்த்துக்கிடுங்க.
கடைசி நேரத்தில் அள்ளி தட்டி விட்டு போவானோ சில வாங்க பறிச்சுட்டே போயிடுவான். அதனால் அது ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த வேலையை பார்த்து ஓகே. இப்போ நம்ம டைமை பார்ப்போம். பார்ட் 2ல 3 ஹவர் சொல்லக்குள்ள உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு எஸ்ஐக்கு 25 நிமிஷம் படி, ஒரு எஸ்ஐக்கு 25 நிமிஷம் படி, 4 எஸ்ஐக்கு 200 நிமிஷம். சரியா? சாரி, 4 எஸ்ஐக்கு 100 நிமிஷம். அதே போல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஏன்னா 20 நிமிஷம் படி, 4 ஸ்ட்ரக்சருக்கு 80 நிமிஷம். அப்ப 180 நிமிடம் அப்படின்னு சொன்னா 3 மணித்தியாலம். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எஸ்ஐக்கு 25 நிமிஷம் நீங்க கொடுக்கணும். அல்லது நீங்க எஸ்ஐக்கு அரை மணித்தியாலம் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பிடிக்கும். அப்ப நான் வந்து சொல்ற ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிள் அப்படிதான் செஞ்சேன், டைமை மேனேஜ் பண்றதுக்காக. அப்போ டைம் காணாம தான் வந்துச்சு, இருந்தாலும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கிட்ட ட்ராவிங். ஏன்னா இப்போ ட்ராவிங் வந்து கடைசியில வரைகிறதுக்கு நம்மளுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா ட்ராவிங்க்கு ஒரு பெரிய டைம் ஒன்று எடுக்க வாரத்தால. நான் செஞ்ச முறையை நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க எப்படி செய்யலாம்னு. சரியா? ட்ராவிங்கை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்து டைம் மேனேஜ் பண்ணி 20 நிமிஷத்துக்கு ட்ராவிங்கை வரைஞ்சி முடிக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ட்ராவிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ட்ராவிங் ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் வந்துட்டு அப்போ ட்ராவிங் முடியல விளங்கும் நம்மளுக்கு. 20 நிமிஷம் வந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு அப்படி ஒரு மைண்ட் செட் வருமே. அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு டக்குனு ஸ்பீடாக முடிச்சுட்டு என்ன செய்யுது, அடுத்து அந்த 2வது ஸ்ட்ரக்சர், 3வது ஸ்ட்ரக்சர், 4வது ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருந்து யோசிக்க டைம் கொடுக்க மாட்டேன். நான் வாசிப்பேன், விட வந்த உடனே எழுதுவேன், அடுத்த கேள்வி வாசிப்பேன், விழுந்து வந்த ஒரு சின்ன டைம் ஒன்று யோசிக்க கொடுப்பேன். தவிர இது விட வர மாட்டேங்குது, இதுக்கணும் ஒரு இதுக்கணும் அப்படின்னு யோசிக்க டைம் கொடுக்க மாட்டேன். டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இதை விட அது முக்கியம், எஸ்ஐ முக்கியம். அப்ப நான் என்ன செய்வேன், இதை கொஞ்சம் அந்த எஸ்ஐ செய்யறதை விட கொஞ்சம் வேகமாக இது செய்வேன். ஏன்னா நம்மளுக்கு எஸ்ஐ மெயினாக செய்யணும். எஸ்ஐ செஞ்சின டைம்ல தான் இந்த ஸ்ட்ரக்சர் வாங்க, அதுக்கு தப்பு இல்லை. நான் அப்படித்தான் செய்யேன். இது டக்கு டக்கு வாசிச்சு முடிச்சுட்டேன். நான் இந்த இருந்து மிச்சம் யோசிச்சு விட எழுதுறது டைம் கொடுக்கல. இந்த ஒழுங்கா யோசிச்சு ஒரு தடவை யோசிப்பேன். அந்த மாதிரி அது பல விதமாக யோசிக்கிற விதம். ஏன்னா எஸ்ஐக்கு நாங்கள் பல மாதிரி யோசிக்க வேண்டிய வரும். ஸ்ட்ரக்சருக்கு ஒரு டைப்ல யோசிச்சுட்டாங்க, ஒரு விதத்துல யோசிங்க, 2-3 தடவை யோசிக்க டைம் கொடுக்காதீங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்து எஸ்ஐக்கு வந்தீங்கன்னு சொன்னா, இப்ப எஸ்ஐல நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை இதுதான் மெயின். பார்ட் 2ல எஸ்ஐல நீங்க முதலாவது செய்ய வேண்டிய உங்களோட கையில இப்போ 4 எஸ்ஐ செய்ய போறீங்கன்னா முதலாவது எஸ்ஐ மெயினா அதுல ஒரு பில ஒரு எஸ்ஐ, சில ஒரு எஸ்ஐ, டில ஒரு எஸ்ஐ. நீங்க முதல்ல எல்லா எஸ்ஐயும் ஸ்பீடா வாசிங்க. வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி, நல்லா தெரிஞ்ச கேள்வி அதை ரைட் போடுங்க. அதே நேரத்தில் கஷ்டமான கேள்வியாக இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ரவுண்ட் போடுங்க. தர போடாங்க, தர போட வேணாம். தெரிஞ்ச கேள்வியா இருந்தா ஒரு ரைட் போடுங்க. ஏ முதலாவது கேள்வி ஓகே ரைட், 2வது கேள்வி கொஞ்சம் விளங்க ஓகே ரவுண்ட் ஒன்று போடுங்க. மேக்சிமம் இந்த ரைட் போறதை கொஞ்சம் ப்ரியாரிட்டி படுத்துங்க. அதாவது சிலாக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, இந்த கேள்வி ஃபுல்லா வாசிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 5வது எஸ்ஐ, 6வது எஸ்ஐ, 7வது எஸ்ஐ, 8வது எஸ்ஐ, 9வது எஸ்ஐ, 10வது எஸ்ஐ முதலாவது ஒரு 10 நிமிஷம் கொடுத்து அதை வாசிப்பாங்க ஃபுல்லாவே. சரியா? ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரதுக்கா, அடே பின்னுக்கு லேசான பாட்டை வந்தீங்க அதெல்லாம் அப்படின்னு. அப்ப நான் வந்து வாசிக்கும் போது எப்படி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணேன்னா, வாசிக்கும் போது 100க்கு 45 வீதம் 40 வீதம் எனக்கு ஏழும்னு ஒரு 100க்கு 100 வீதம் ஏழும்னாலும் ரைட் தான் போடுவோம் அந்த கேள்வி. வாசிச்சு வாசி டிக் பண்ணி வருவானே, ஏன்னா நாங்கள் கேள்வி செலக்ட் பண்ணணும் எந்த கேள்வி செய்ய போறோம். அடுத்து 100க்கு 50% ஏழுமாக இருந்தாலும் இந்த கேள்வி செய்யலுமாக இருந்தாலும் ரைட் தான் போடுவேன், ரவுண்ட் போட மாட்டேன். 100க்கு 20% ஒண்ணுமே வழங்க மாட்டேங்க இந்த கேள்வியில அப்படின்னா மட்டும்தான் ரவுண்ட் போடுவேன். அப்ப நான் வந்து மேக்சிமம் ரைட் போட தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நாங்க கேள்வி ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வியா செஞ்சுட்டு வர போறோமே. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டிக் பண்ணி போனா போறோம், திரும்ப அந்த கேள்வி செய்யக்கூட நம்மளுக்கு ஓரளவு ஏழுமான கேள்விக்கு நாங்க ரவுண்ட் போட்டுட்டோம் வைங்க, ஓரளவுக்கு செய்ய ஏழுமான கேள்விக்கு நான் ரவுண்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன். அப்ப நம்ம மைண்ட் வந்து அந்த ரவுண்டை பார்த்து என்ன தெரியுமா சொல்லும், கேள்வி வாசிக்க முடியும், இது கொஞ்சம் ஏழாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் நான் ரவுண்ட் பண்ணேன், இது கொஞ்சம் ஏழாதுன்னு சொல்லி தான் நான் ரவுண்ட் பண்ணேன். அதனால தான் சொல்லிவிட்டு நம்ம மைண்ட் கொஞ்சம் இக்னோர் பண்ணும் அந்த கேள்வி, அந்த நல்லா முழு மூச்சு இறங்கி செய்யுது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது என்ன கேள்வி செய்ய போகிற செலக்ட் பண்ணுங்க. எந்த கேள்விக்கு அதிகமான மார்க்ஸ் வரும்னு நம்மளுக்கு விளங்கும். இந்த கேள்வி எனக்கு நல்லா செய்ய இயலுமே, இந்த கேள்வி எனக்கு நல்லா செய்யல வருது அப்படின்னா சரியா அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல உடனே 5வது எஸ்ஸை நான் முதல்ல செய்ய போறேன், 5வது எஸ்ஸை முதல்ல செய்யுங்க. பி 5வது பின்னு போட்டுட்டு ஒரு புது பக்கத்தை எடுங்க, பின்னு சொல்லி போட்டுட்டு 5வது எஸ்ஸை அதுல முதலாவது கேள்வி, 5வது எஸ்ஸைல
ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட். அடுத்தது என்ன? அப்ப மெயின் 3 எஸ்ஏ செஞ்சிருங்க. பி பார்ட்ல ஒன்று கட்டாயம் செஞ்சிருங்க, சி பார்ட்ல ஒன்று செஞ்சிருங்க, டி பார்ட்ல ஒன்று செஞ்சிருங்க. இப்போ சில நேரம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு நல்லா செய்யக்கூடிய கேள்வி வந்து எலக்ட்ரானிக் வச்சுக்கிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப நீங்க எலக்ட்ரானிக்கை பி பார்ட் சி பார்ட் செய்யாம முதலாவது ஆர்டருக்கு டிஏ செய்யலுமான செய்யலாம். இப்ப நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்டா, நாங்க ஃபெஸ்ட்டுக்கு நல்லா செய்யக்கூடிய கேள்வி தான் முதலாவது செய்யணும். நினைச்சா எந்த கேள்வி நம்மளுக்கு நல்ல பெஸ்டா செய்யணும் அதை முதலாவது செய்யுங்க. அடுத்து ரெண்டாவது கொஞ்சம் நோமலா செய்யணும், ரெண்டாவது செய்யுங்க. மூணாவது நோமலா செய்ய, அடுத்த கொஞ்சம் குறைவா செய்யக்கூடியது மூணாவது செய்யுங்க. ஏன்னா இந்த பேப்பர் திருத்துறவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும். இந்த பேப்பர் திருத்துறவன் முதலாவது நல்லா செஞ்சிருந்தா என்ன தெரியுமா செய்வான்? படிக்கிற பிள்ளை போல அப்படின்னா அவர் மைண்ட் செட் கொஞ்சம் செட் ஆகும். அப்போ ரெண்டாவது செய்ய வந்து நோமலா இருந்தாலும் அவர் கொஞ்சம் பார்த்து திருத்துவார். மூணாவது செய்ய இன்னும் நோமலா இருந்தாலும் விட பெருசா இல்லாட்டியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவார். நம்மளும் கொஞ்சம் மனுஷன் தானடா. சரியா? ஓகே. அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எக்ஸாம்ல நீங்க வந்து ரொம்ப நோமலா ஃபெஸ்ட் செய்றீங்க, அடுத்தது ரெண்டாவது அதோட கொஞ்சம் நல்லா செய்யக்கூடிய எஸ்ஏ, கடைசியா நல்லா செய்யற எஸ்ஏ போட்டீங்க, நல்லா உள்ள நல்ல பெஸ்டா ஏழுமான எஸ்ஏ, கடைசியா போட்ட என்ன நடக்கும்? அவன் திருத்தும் அதை எப்படி திருத்துவான்? யோசிச்சு பாருங்க. ஃபெஸ்ட்டுக்கே அவன் கேள்வி பெருசா, இப்போ 100 மார்க்ஸுக்கு நீ வந்து 20 மார்க்ஸ் தான் எடுத்துக்கிற பார்த்தோன்னே மொக்குக்குள்ள நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து அந்த ஒரு மைண்ட் செட் அந்த இந்த பேப்பர் செஞ்ச பிள்ளை கொஞ்சம் போய் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்துடும். அதனால தான் நான் சொல்றேன், எந்த கேள்வியை உங்களுக்கு நல்லா செய்யலுமோ அது பி பார்ட்டா இருந்தாலும் சரி, சி பார்ட்ல இருக்கிற டி பார்ட்டா இருந்தாலும் சரி, அழகா டி பார்ட் 10வது எஸ்ஏ அப்படி போட்டு அது ஒரு ஃபுல்லா செய். ஒவ்வொரு எஸ்ஏயும் ஒரு புது பக்கத்துக்கு செய். புது வலது பக்கம் புது வலது பக்கம் அதுல செய். இது என்னன்னா ஒரு எஸ்ஏ அரைவாசி அந்த ஒரு பக்கத்துல அரைவாசி அடுத்த அரைவாசிக்கு அந்த அடுத்த எஸ்ஏ அப்படி ஸ்டார்ட் பண்ணாத. பேப்பர் உனக்கு வேண்டிய மட்டுக்கு தருவான், எவ்வளவு கேட்டாலும் பேப்பர் தருவான். அதுல போயிட்டு கஞ்சத்தனம் பண்ண வேணாம். ஒரு எஸ்ஏ ஒரு பக்கத்துக்கு அழகா செய். ஒரு எஸ்ஏ அரைவாசி பேப்பர்ல முடிஞ்சுட்டு அடுத்த எஸ்ஏ அந்த அரைவாசி பேப்பர்ல ஸ்டார்ட் பண்ண, புது பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணு. அழகா எழுது. அழகா பின்னு போட்டு ஒரு வரி விட்டு 5வது எஸ்ஏ, அதுல ஒரு வரி விட்டு ஏ, அதுல இருந்து ஒரு வீட்டு முதலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்விக்கு விட, மூணாவது கேள்விக்கு விட, நாலாவது கேள்வி, அடுத்து பி, அதுல இருந்து ஒரு வரி விட்டு பில முதலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி, நாலாவது கேள்வி, அடுத்து சி, அதுல இருந்து ஒரு வரி விட்டு அப்படி அழகா போடும். பிக்கு ஒரு ரவுண்ட் பண்ணினா 5வது எஸ்ஐக்கு ஒரு பிரக்கெட் மாதிரி போடும். ஏ பாட்டுக்கு சின்ன டொட் வை. அந்த மாதிரி செய்யணும். எப்படி பிக்கு நீங்க இப்படி போறாங்க பின்னு சொல்லி போட்டுட்டு முதலாவது வரி இப்படி ரவுண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா அடுத்து 5வது செய்யா அடுத்த வரி, அடுத்தது ஏ பாட்டா அடுத்த வரி டொட் ஒன்று பண்ணி அது அடுத்து என்ன செய்யும்? முதலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி அதை விட, மூணாவது கேள்வி அதை விட, அடுத்து பி பார்ட், பி பார்ட்ல முதலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி, மூணு, அப்படி செய். அழகா செய். திருத்துறவனுக்கு விளங்கணும் இந்த புள்ள இந்த கேள்வி இந்த செய் செஞ்சுக்குது. அப்ப ஃபெஸ்ட்டுக்கு வர அந்த ஓடருக்கு அந்த கேள்வி செய்யணுங்கிற இந்த அவசியமே இல்லை. அப்ப நான் என்ன செய்யறது? பி பார்ட்ல ஒன்று, சி பார்ட்ல ஒன்று, டி பார்ட்ல ஒன்று செஞ்சு கடைசியா சாய்ஸஸ் செய். சிலாக்க பெரிய எடுவெடுக்க போற என்னத்துக்கு? எல்லா எஸ்ஐயும் செஞ்சு பார்க்க 6 எஸ்ஐயும் செய்வது. அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. 6 எஸ்ஐயும் செஞ்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த எஸ்ஐக்கு மார்க்ஸ் கூடுது அந்த எஸ்ஐக்கு உனக்கு மார்க்ஸ் தந்து விட, குறைஞ்ச மார்க்ஸ் உள்ளதை எடுக்க மாட்டான். அந்த பி பார்ட்ல 2 எஸ்ஐ, சி பார்ட்ல 2, டிலையும் செஞ்சா இந்த 4 எஸ்ஐ இதுல ஒன்று, அதுல எந்த எஸ்ஐ மார்க்ஸ் அதை மட்டும் தான் எடுப்பான். ஆனா அப்படி செய்யறது உனக்கு டைம் இருக்காது. அதை அந்த அந்த மடத்தனமான வேலை மட்டும் பண்ணிடுவான். நான் தயவு செய்து அப்படி ஒருத்தர் செஞ்சான். இங்க பெரிய எடுப்புல போயிட்டு பெரிய எடு ஒன்று எடுத்துட்டு வந்தார். போயிட்டு எஸ்எஃப்டியில் 6 எஸ்ஐ செஞ்சுட்டு வந்தார். சரியா? 6 எஸ்ஐ செஞ்சுட்டு வந்து இடெக் எஸ்எஃப்டியில் பி வந்து அதுக்கு அழகா இந்த 4 எஸ்ஐ செஞ்சு போட்டு அழகா எடுத்துக்கல மேலதான் எடுக்க முடிய முடியாது. தேவையில்லாத வேலை. அவனே 4 எஸ்ஐ தான் சொல்றான். இவர் பெரிய எடு எடுக்க போறாரு. அந்த வேலை செய்ய வேணாம் தயவு செய்து. நம்மளுக்கு இருக்கிற டைமை யோசிக்கிறதுக்கு கொடுங்க பிள்ளை. நல்லா யோசிங்க. 1க்கு 2 தடவை வாசிங்க, அழுத்தி வாசிங்க, விளங்கி எடுங்க. ஏன்னா மார்க்ஸ் மெத்தடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மார்க்ஸ் மெத்தட் வந்து பார்ட் 1 நம்மளுக்கு தெரியும் 0.7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கொள்ள நம்மளுக்கு அதில் வர்றது 35 மார்க்ஸ். பார்ட் 1 நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா 0.7 தர 50 35 மார்க்ஸ். பார்ட் 2ல ஸ்ட்ரக்சரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 75 மார்க்ஸ் படி, 4 ஸ்ட்ரக்சருக்கு 300 மார்க்ஸ். எஸ்ஏ எடுத்தீங்கன்னா நீங்க 4 எஸ்ஏ செய்வீங்க. ஒரு எஸ்ஏக்கு 100 மார்க்ஸ் படி, 4 எஸ்ஏக்கு 400 மார்க்ஸ். இப்போ டோட்டலா உங்களுக்கு 700 மார்க்ஸ். இந்த 700 மார்க்ஸை 20ஆல் பிரிச்சால் உங்களுக்கு வாரது எத்தனை?
35 மார்க்ஸ். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல், ஒரு ப்ராக்டிக்கலுக்கு 5 மார்க்ஸ் படி உங்களுக்கு 6 ப்ராக்டிக்கல் நடக்கும். 6 ப்ராக்டிக்கல், அப்போ உங்களுக்கு அதில் வாரது 30 மார்க்ஸ். டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸ் அதில் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் செஞ்சீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3.5 மார்க்ஸ் கிட்ட தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஒரு எஸ்ஏ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 100க்கு 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கு வரும். அப்போது 100 மார்க்ஸில் ஒரு எஸ்ஏக்கு எத்தனை மார்க்ஸ்னு விளங்கிக்கணும்? 5 மார்க்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை மார்க்ஸ்? 3.75, 3.5 மார்க்ஸ். அப்படி இப்படி பார்க்கும்போது விளைச்சான சொல்ல வரேன், விளைச்சான சொல்ல வரேன். இது ஃபன் பண்ற கிளாஸ் இல்லை, இது ஃபன் பண்ற பாடம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை சரியா விளங்கிடுங்க. யார் என்ன சொன்னாலும், என்ன செஞ்சுட்டு போனாலும், உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை திரும்ப ஒருக்க நம்பணும்னு சொன்னா ஓலோவில் சிலாக்கள் ஃபெயில் ஆகிப்பீங்க. இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்னை சந்திச்சுட்டு போறான், சார் எனக்கு ஓலோவில் சயின்ஸ் ஃபெயில், கடைசி டேர்ம்ல எடுத்தபடியே சயின்ஸ் ஃபெயில் சொல்லி அனுப்புனேன் நான். சரியா? பயப்படாத. வீட்டில் ஃபெடப்பா, வீட்டில் ஃபுல் அப்செட் எல்லாருமே. மெட்ஸ் படிக்கிறதுக்கு இருந்தபடியே ஃபெயில். இன்டேக் படிக்க போகிறேன் சார், ப்ரைவேட்டாக செய்ய போகிறேன், ஸ்கூல்லே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து கவலையாக கழிச்சிட்டு போகிறேன். அப்போ நான் சொல்லி அனுப்பணும், இப்படி தான், அதெல்லாம் யோசிக்காத. ஓ லெவலில் சயின்ஸ் ஃபெயிலாகி ரிப்பீட் பண்ணி கொடுத்து எத்தனையோ பேர் டாக்டர் ஆகிக்கிறான். ஓ லெவலில் சயின்ஸ் மேத்ஸில் எஸ் எடுத்து எத்தனையோ பேர் இன்ஜினியர் ஆகிக்கிறான். ஸோ அவங்களுக்குலாம் ஏழுனா நமக்குலாம் இல்லாது. சரியா? ஸோ அதனால் நாங்கள் இதை கொஞ்சம் டார்கெட் பண்ணணும், இதை கொஞ்சம் ரெடி ஆகணும், எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். ஸோ உங்களோட இப்போ எக்ஸாம் ஹோலில் வர பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பேப்பரை பற்றி ஓவராலாக கான்ஃபிடென்ட். சரி, எக்ஸாம் ஹோலில் வர பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வந்து எக்ஸாம் ஹோலுக்கு போகிறோம், எக்ஸாம் ஹோலுக்கு போகல என்ன நடக்கும்? நாங்கள் வந்து நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கு இருந்து விழுந்து விழுந்து படிக்கிறது. ஸோ அது பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. படிக்காதவங்க விழுந்து விழுந்து படிப்பாங்க. சிலாக்க ரிலாக்ஸ் ஆகிப்பாங்க, சிலாக்க வந்து பார்த்துக்கிடலாம், வரட்டு பார்த்துக்கிடலாம் அப்படிப்பாங்க. ஒரு ஆக்கம் விடுற மைண்ட் செட். சரி, இப்போ எக்ஸாம் ஹோலுக்கு நாங்கள் போகும்போது மெயினாக நாங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன? சிலாக்கு வந்து சாப்பிட்றது எக்ஸாம் போக்குள்ள அது நல்லா சாப்பிட்டு போகிறது. எங்கட நான் ஏழு படிக்கிற நேரத்தில் எக்ஸாம் ஹோலுக்கு ஒருத்தன் வந்தான், லேட்டாக வந்தேன், படுத்தெலும்பி வரான். ஆனால் எக்ஸாம்னாலே படுக்க மனசு வருமானான்னு தெரியல, சிலவன் நிற்கிறான் அதுலேயே படுத்தெலும்பி வர கேஸ், தூங்கி வர. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்களேன். இப்போ எக்ஸாம் ஹோல்டு சொல்லுங்க, நாங்கள் எப்படி அதுக்கு ரெடி ஆகும் சொல்லுங்க. எக்ஸாம் ஹோல்டு சொல்லக்குள்ள நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி கூலா ரிலாக்ஸா. எஸ், நம்மளோட மைண்ட் செட் வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து எக்ஸாம் செய்ய போறோம், இன்னும் அந்த ஆபரேஷன் பண்ண போற மாதிரியும். ஏன்னா அதாவது சிம்பிளா சொல்ல போனா, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க முடியுமா? நல்லா எனர்ஜி, உடம்புல எனர்ஜி ஆக்கி வச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகுவீங்களா எல்லாத்துக்கும்? அந்த உடுப்பெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் எப்படா அந்த பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகல மஜா தான், அப்படித்தான். அதாவது எக்ஸாம் போகல நம்மள நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் நல்லா செய்யணும், நல்லா ரிலாக்ஸாக போய் செய்யணும், கூலாக செய்யணும். சரியா? எக்ஸாமை இன்ட்ரெஸ்ட் பண்ணி செய்யணும், விரும்பி செய்யணும். ரைட்டா? அதுதான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். இப்போ எக்ஸாம், இப்போ இப்படி ஒரு விஷயம், நான் எக்ஸாம் போகிற நேரத்தில் நினைக்கிறோம், சில நினைக்கிற எக்ஸாம் உங்களுக்கு வரக்குள்ள எப்படி வரும்டா, டே கதடா இல்லை மச்சான், படிக்கல மச்சான், பார்த்தா வந்து அவனுக்கு தான் ஏன் வரும், கதடா மச்சான் படிக்கலடா அவன், டே மச்சான் மச்சான் அவசரமா இதுக்கு என்ன விடுன்னு சொல்றாரு, கொஞ்சம் சொல்றாரு, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா கொஞ்சம் சொல்றாடே, இதுக்கு என்னடா, அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், படிக்கலடா அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். அப்படித்தான் நீங்கள் இருக்கும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன், நான் அடிக்கடி சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். நீ எக்ஸாமுக்கு 80% படிச்சுட்டா, சரியா? உன்னோட இங்க ஒருத்தன் நீ படிக்காத அந்த 20% அவன் படிச்சுட்டு வரான். நீ 80% படிச்சுட்டா, உன்னோட இருக்கிறவன் நீ படிக்காத அந்த 20% படிச்சுக்கிறான் ஒழுங்கா. 80% நீ ஏக்கி ரெடி, உன்னோட வாரவன் அவன் நீ படிக்காத அந்த 20% அவன் ஏல ஃபெயில் தான் அவன் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அவன் அவன் படிச்சத சின்ன குழப்பம் வரும்போதோ அல்லது ஒன்ன சில கழிப்பான், சிலாக வேணுக்குனே டைவெர்ட் பண்றா கழிக்கிறாங்க. என்னோட வயசுல நிறைய பேர் இருக்கிறான் அப்படி, நான் பாத்துக்கிறேன். வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்றா மச்சி, இது என்னடா என்னடா இப்படி ஒதுக்கிறாரு பாருடா, டே எப்படிடா
அப்போ நம்ம எக்ஸாம் இன்னொரு ஒரு 15 நிமிஷம் எக்ஸாம் ஸ்டார்ட். நம்ம எல்லாம் அந்த டைம் கொஞ்சம் புக் எடுத்து பரட்டி பார்க்குறாங்க, கழிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பாரு மச்சான் அப்படின்னு நிற்பான். அடி இது படிக்கலடா, நீ வருமா மச்சான், நீ வருமாடா, ஓ மச்சான் இது கட்டாயம் வரும்டா அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. அல்லா புக்கெடு 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 கொஞ்சம் புக்கெடு அவசரமா புக்கெடு, எங்கடா எங்கடா அது எங்க எத்தனை மக்கள் சொல்லுடா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி டென்ஷன் ஆகி எக்ஸாம். வாங்க தம்பி எல்லாம் வாங்க, உள்ளுக்கு வாங்க, இவர் உள்ளுக்கு போற தா படிக்கலையே அப்படின்னு சொல்லி போட்டு இவர் உள்ளுக்கு போக, எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆக, அந்த சிம்பிளா சொல்ல போனா கல்யாணம் குழம்பி போன மாதிரி தான். ஃபுல் ஃபெட பையன். ஏன்னா பொண்ணு ஓடி போயிடுச்சு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு போற நேரத்துல பொண்ணு ஓடி போயிடுச்சு. அந்த மாதிரி தான் அப்செட் அஸ்பெக்ட் ஆகுது. கடைசியில டிப்ரெஷன், மண்டை ஃபுல்லா டிப்ரெஷன். என்னது கடைசியில் அந்த கேள்வி எக்ஸாமுக்கு வந்தீங்க, அது எக்ஸாம் முடிய வரைக்கும் அதை பத்தி யோசிச்சு பையன் டென்ஷன் எத்திப்பான். எக்ஸாம் கேள்வி வராது, அந்த எக்ஸாம் இங்க பேப்பரை வச்சுக்கிட்டு அது படிக்கல, கையில பேப்பர் இருக்குது முழுக்க படிச்சது, இங்க அவன் சொன்னதை நினைச்சுக்க டென்ஷன். உங்களோட ஒரு ட்ரிகர் பாயிண்ட், உங்களோட ஒரு ட்ரிகர் பாயிண்ட் நாங்க டிக் பண்ணிவிட்டா போதும். சதா கழிக்கிறாங்க. அதுக்கு நான் என்னோட கிளாஸ்மேட்ல ஏழு படிக்கிறது ஒரு தெரிகிறான். இப்ப கேட்டாலும் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அவனை சொல்லுவானோ, சரியா இப்ப கேட்டா அவனு சொல்லுவானோ, அவன் அவன் அப்படித்தான் மச்சான், அதை ஒன்றும் செய்யல அப்படின்னு இப்போவும் வைக்கிறாங்க. எப்படின்டா நல்லா ராவல இருன்னு படிச்சுட்டு வந்து ஓலோவில் அவனுக்கு 5 ரிசல்ட்ஸ் ஐ திங்க் நினைக்கிறேன். படின்னு படிச்சுட்டு வந்து நாங்க ஸ்கூல்ல படிக்கிற டைம் என்ன பின்னுக்கு வந்துட்டு இடும்புக்கு அர்ற நக்கு முக்க நக்கு முக்க நக்கு முக்கு பாட்டு படிச்சு நம்மள அந்த அந்த வைப்புக்குள்ள எழுப்பார் அவர். அல்லது நம்மளுக்கு முன்னுக்கு வேணுக்குன்னு நம்மளுக்கு முன்னுக்கு வந்து, டேய் ரஃபீஸ் இது நேத்து அங்க போனியா நீ, அப்படியா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையை போட்டு நம்மளை டைவெர்ட் பண்ணுவான். அந்த மாதிரி இருப்பான். அதே தானே சொல்லுவாரு. கடைசியில் அவனுக்கு இடெக்ல சீதா வந்துச்சு, அது வேற கதை. ஸோ ஓராக்கள் அந்த மாதிரி வேணுக்குன்னு வந்து டைவெர்ட் பண்ணுவான். அதனால எக்ஸாம் ஹோலுக்கு போறோமா, சிலாக்கள் இன்னொரு டென்ஷன், இந்த கதிர ஆடனா பைத்தியம் முடிச்சிடும். எக்ஸாம் ஹோல்ல போயிருக்கும்போது இந்த ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட்ல போறது, கதிர ஆனா பைத்தியம் பிடிக்கும். வெயில் பட்டா மிஸ் வெயில் பட அவங்க ஒன்றும் செய்யல, அவங்க என்ன செய்வாங்க, வெயில் பட்டா நாங்கள் என்ன செய்யுது அட்ஜஸ்ட் பண்ணி மிக்ஸ் சிலாக சிலவங்க வந்து பார்ப்போம், அதுல தண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். கதிர ஆனா அது ஒரு பக்கம் விடுங்களேன், ரோட்ல வான போன சத்தம் இன்னடா டென்ஷன் ஆகி உங்களுக்கு ஏசி ரூம் போட்டு தரணும் உங்களுக்கு எக்ஸாம் ஹோல்னு சொல்லுங்களேன். இல்ல சிலாக்கள் வெயில் படக்கூடாது, சிலாக்கு அங்கால பின்னுக்கு ட்ரெயின் போய் அதுல நீனு கோன் அடிச்சு அதுல டென்ஷன், யாராவது மிஸ் மார்க் அதைச்சு அதுல டென்ஷன். உனக்கு பேப்பர் விலங்கலங்கிறத ஏன் அதுல காட்டுறானு சம்பந்தம் இல்லை. சரியான ஒருத்தர் சரியான எக்ஸாம் டார்கெட் பண்ணி எக்ஸாம் விரும்பி செய்யணும், நல்லா செய்யணும்னு யோசிக்கிற ஒருத்தர் போறான்னு சொன்னால் அவனுக்கு எக்ஸாமை பத்தி வேற எந்த யோசனையும் வரக்கூடாது. கதிர அடிச்சு அவர் பேப்பரை மடிச்சு கிழிச்சு வச்சு சரி வீட்டு வேலையை பார்த்துட்டு போ. வெயில் அடிக்குதா, மொத்த கொஞ்சம் காலம் திரும்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து திரும்பி செய், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தரலன்னு சொன்னா. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும் எக்ஸாம் ஹால்ல. நினைச்சா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து 2 வருஷமா எக்ஸாம் செய்யல, பார்த்தா எக்ஸாம் டைம் பார்த்து காய்ச்சல் வந்துட்டான். நினைச்சா அது எக்ஸாம் காய்ச்சல் இல்ல, எக்ஸாம் பயம். எக்ஸாம் என்ன உசுரா வாங்க போறான் மறுமை நாள்கிட்ட கேள்வி கணக்காது இல்லையே. இது உன்னோட லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான ஒரு அடிப்படை ஒரு தேர்வு தான். எக்ஸாம்ல ஃபெயில்னா வாழ்க்கை இல்லாம போயிட்டு அர்த்தமா இல்ல. அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குது, எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா லைஃப்ல நல்லா ஆகிக்கிறான் இல்லன்னு இல்லை. ஆனா நம்மளுக்கு இருக்கிற ஒரு சான்ஸ், இந்த ஒரு சான்ஸ் நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா லைஃப்ல ஒரு ஸ்டெப் நாங்க பின்னுக்கு ஆகிறோங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. எக்ஸாம்ல ஃபெயில்டா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல நாங்க பின்னுக்கு ஆயிடுவோம், அதை கொஞ்சம் நீ பின்னுக்கு இருந்து திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்க வந்துடுவீங்க. அதனால தான் நான் சொல்றேன், இந்த சான்ஸ் நீங்க திரும்ப ஆரம்பிக்கணும்னு சொன்னா இந்த சோசியல் மீடியா தூக்கி வீசுங்க. இந்த டைம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்னத்துக்கு உங்களுக்கு அது இந்த டைம்? இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு? 40, 35, 40 நாளைக்கு. இந்த கொஞ்ச நாள் உங்களோட கையில இருக்கிறது, இன்றைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப்பை நீங்க திரும்ப மாற்றி அனுப்பலாம். உங்க லைஃப்பை நீங்க என்ன செய்யலாம், திரும்ப மாற்றி அமைக்கலாம். அது உங்களோட கையில தான் இருக்குது. மற்றவங்க என்ன மற்றவங்களை யோசிக்காம நீ உன்னோட வெளிப்பார், அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான்,
அவன் அப்படி பண்ணுவானே, நான் ஃபெயில் ஆகிட்ட வீட்டில் இது பண்ணுவாங்களே, சரியா, நான் ஃபெயில் ஆகிட்ட வீட்டில் அது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீ அடுத்தவனை பத்தி யோசிக்காம ஒன்ன நீ வந்து என்ன செஞ்சுக்கிற, இது பண்ணிக்கிற. சரியா? அதனால நீ யாரை எதையும் யோசிக்க தேவையில்ல. உன்னோட டைம், உன்னோட எனர்ஜி ரெண்டும் சேர்ந்து தான் உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. இப்போ உனக்கு டைம் இல்லை நீ சொல்றது கேளா, அழகா 40 நாளைக்கு, சரியா, இந்த 40 நாளை நீ சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் எக்ஸாம் ஹோல்ல நாங்க எப்படி இருக்கணும், எப்படி இது பண்ணணும். இப்போ உங்களோட கண்ணை மூடுங்க முதல்ல எல்லாரும். உங்களோட கண்ணை மூடுங்க எல்லாரும். கண்ணை மூடுங்க, தயவு செய்து கண்ணை மூடுங்க எல்லாரும். யாரும் வார கனவுல ஒருத்தருமில்லே, கண்ணை மூடுங்க. இப்போ யோசிங்க, நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கிறீங்க. நீங்க எக்ஸாம் ஹால்ல ரெடி ஆகி போய்க்கிறீங்க. உங்களோட கையில பேப்பர் தரப்படுது. உங்களோட கையில இப்ப பேப்பர் தாராங்க. சரியா? இப்ப இந்த பேப்பரை நீங்க பாக்குறீங்க. பேப்பரை பார்த்தோன்னே உங்களோட மைண்ட் செட்ல வரணும் என்னது? நல்லா செய்யணும், நல்லா பெஸ்டான அவுட்புட் கொடுக்கணும், இறங்கி செய்யணும், ஆழமாக யோசிக்கணும், வெறித்தனமா செய்யணும். அதுக்காக பேப்பரை பிச்சு வீசுறே இல்ல, வெறித்தனமா செய்யணும்னு சொல்லி போட்டு, சரியா, அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்க ரெடி பண்ணணும். சரியா? என்ன தடை வந்தாலும் நான் இந்த பேப்பர்ல பெஸ்டான ஒரு அவுட்புட்டை கொடுப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மட்டும் நீங்க இருக்கணுமே தவிர, யார் எவன் என்ன சொல்லுவாங்க அதை நீங்க தயவு செய்து மறந்துடுங்க. அடுத்தவனை பத்தி யோசிக்கிறது, நீங்க உங்களுக்கு நீங்க உங்களை உங்களை பத்தி நீங்க யோசிங்க. விளைச்சா உங்களுக்கு உங்களோட எனர்ஜி ரொம்ப முக்கியம். அந்த எனர்ஜி உங்களை பத்தி, உங்களோட லைஃப்பை பத்தி யோசிக்கிறதுக்கு தயவு செய்து செலவில்லைங்க. சரிதானே? அதனால அடுத்தவனை பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, ஓகே, கவனிங்க, எங்க கவனிங்க எல்லாரும். இப்ப பாருங்க, சரியா? அதனால நாங்க இந்த டைமை எப்படி யூஸ் பண்ணிக்கொள்றோம். இப்போ உங்களுக்கு இப்ப 40 நாள்னு சொன்னா அழகா உங்களுக்கு டைம் இருக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு? சரியா சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு பிள்ளைகள்? 40 நாளா? சரி, 39 40 நாளைக்கு. இப்ப நாங்க இந்த டைமை எப்படி யூஸ் பண்ணிக்கொள்றது? லைஃப்ல நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு விளங்காத பிள்ளைகள். நாளைக்கு நீங்க ஒரு நிலைக்கு வந்து நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் படிக்கும்போது அதுக்கு நீங்க செலவழிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். அடே, ஏன்னா இப்படி நாங்க எங்களோட பேரண்ட்ஸ் இப்படித்தானே நம்மளுக்கு செலவழிச்சாங்க, இப்படித்தானே கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஈக்கிற ஃபீஸ் எல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆயிக்கும். ஏன்னா அப்ப யோசிப்பீங்க. இப்போ இவ்வளவு நாள் யோசிச்சு பாருங்க, ஒரு மாசம் ஃபீஸ் எவ்வளவு கட்டிப்பீங்க? சாதாரண 2000 ரூபான்னு வச்சுக்கணும். மாசம் ஃபீஸ் 4000 வச்சுக்கணும். ஒரு 4000 ரூபாய் படி கிட்டத்தட்ட நீங்க 2 வருஷம், கிட்டத்தட்ட 24 மாசம், 24 கூட நீங்க ஓலோ ரிசல்ட்ஸ் முடிஞ்சு போனீங்கன்னு சொன்னா 24 விட கூட. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ 4000 ரூபாய் ஃபீஸ் படி கிட்டத்தட்ட 30 மாசம், கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய். இதுல வெளியூர்ல இருந்து போர்டிங்ல இருந்து படிக்கிற மாசம் 25,000 ரூபாய் போர்டிங்க்கு செலவழிப்பான். அது ஒரு பக்கம். இது இல்லாம உங்களை படிக்க வச்சதுக்கு ஒரு செலவு, உங்களுக்கு இடையில புக்ஸ், அது இது, ட்ரிப்பு, அந்த போன் செலவு, இந்த சார்ஜ் செலவு, ஏன்னா ஏன்னா அந்த மாதிரி பல செலவுகள். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, இவ்வளவு செலவழிச்சவங்க படிச்சு வச்சுக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கறது என்ன? ரிட்டர்ன் கொடுக்கறது என்ன? நான் ஃபெயில் ஆகிட்டோமான்னு சொல்றதா? நான் தோத்துட்டேன்னு சொல்றதா? இல்ல, ஜெயிச்சு காட்டணும். அலைச்சா லைஃப்ல உங்களுக்கான தீர்வை நீங்க அமைக்க போறீங்க. இவ்வளவு நாள் நீங்க எழுதின எக்ஸாம் வந்து உங்களுக்கானது இல்லை, ஸ்கூலுக்கு, உங்களோட பேரண்ட்ஸுக்காக எழுதுங்க, உங்களோட டீச்சர்ஸ்க்காக நீங்க எழுதின எக்ஸாம் தான் எவ்வளவு நாள் நீங்க எழுதின எக்ஸாம், ஓலோ ஸ்காலர்ஷிப். இப்பதான் நீங்க உங்களோட லைஃப்க்கான எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க. சில யோசிக்கிறேன், ஏ லெவல் இல்லாட்டி என்ன அப்படின்னு. ஏ லெவல் இல்லாட்டி ஒண்ணும் இல்லதான். ஏ லெவல் இல்லாட்டி நீ 2 வருஷம் திரும்ப பின்னுக்கு போகும். உன்னோட லைஃப்ல 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போகும். இல்லாட்டி ஏதாவது ஒரு கடையில கூலி வேலைக்கு போகும். இல்லாட்டி ஏதாவது ஒரு கோர்ஸை ட்ரை பண்ணி அதுல இருந்து திரும்ப ஃபவுண்டேஷன்ல திரும்ப ஸ்டார்ட் பண்ணும். ஏ லெவல் பாஸ்னா அடுத்த ஸ்டேஜுக்கு உனக்கு போறதுக்கு சான்ஸ் இல்லைடா. நீ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போ, பிரைவேட் யூனிவர்சிட்டி அதெல்லாம் உன்னோட இருக்கும். ஆனா இந்த ஏ லெவல் பாஸ் ஆகும். நினைச்சா ஏன்னா ஸ்ரீலங்காட எஜுகேஷன் சிஸ்டத்துல ஃபெயிலியர் எது தெரியுமா? யூனிவர்சிட்டிஸ். ஏன் அது ஃபெயிலியர் அப்படின்னா அவனோட அந்த டியூரேஷன் கூட. அதை தவிர மிச்சம் எல்லாமே சக்சஸ் இந்த ஏ லெவல் முதற்கொண்டு. அதுல ஸ்பெஷலா இடெக் ஸ்ட்ரீம் பயங்கர சக்சஸ் ஆன ஒரு ஸ்ட்ரீம். நீங்க எடுத்து பாருங்க போயிட்டு. இப்போ சயின்ஸ் மெட்ஸை விட மெட்ஸ்ட குவான்டிட்டி குறைஞ்சிட்டு வருது. பயாலஜி நிறைய பேர் படிக்கிறாங்க, டாக்டர் ஆகணும், அது குவான்டிட்டி ஆல்மோஸ்ட். மெட் ஸ்ட்ரீம் குவான்டிட்டி நல்லா குறைஞ்சிட்டு போகுது. பாக்குறீங்களா? எல்லாம் எங்க போறாங்க? எல்லாம் இன்டேக் வராங்க. சிங்கள மீடியத்தை போய் பாருங்க. தமிழ் மீடியத்தில் இதாக்க தான் நிறைய பேர் அது விளங்க மாட்டேங்கிறோம்.
இடெக் படிச்சா என்னமோ மாதிரி பார்க்கலாம். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இடெக் படிச்சா இன்ஜினியர் ஆகலாம். மெட்ஸ் படிச்சு அவன் என்ன இன்ஜினியர் ஆக நினைக்கிறானோ அதே இன்ஜினியர் இடெக் படிச்சு ஆகலாம். ஏன் இல்லைங்கிற? லேசா படிச்சு போயிரு. இன்னொரு 5 வருஷம், நான் பொய்க்கு சொல்ல, இன்னொரு 5 வருஷம் வேலை இருந்து பாரு, இந்த இடெக் மெட்ஸை விட பீக்ல நிற்கும் இன்னும் 5-10 வருஷத்துல. அப்போ எக்ஸாம் பேப்பர் பயங்கர டஃப் ஆகிக்கும். சரியா? நீங்களா லக்கி பாய்ஸ்ன்னு நினைச்சுக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வர எக்ஸாம் வந்து இன்னும் இதுக்கு போகிற வார எக்ஸாம் பேப்பரோட கொஞ்சம் லேசான கேள்வி தான். இதுக்கு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு போகிற வார பிள்ளைகள் எப்படி வருவாங்க? பயங்கர டஃப்பை ஃபேஸ் பண்ணுவாங்க. பயங்கர பிசிக்ஸ் நாலேஜ் இருக்கும். நான் கூட இப்போ கையில் வச்சுக்கிறேன் பாருங்க, ஏழு பிசிக்ஸ் பாஸ் பேப்பர் கலெக்ஷன் வச்சுக்கிறேன் நான். என்னது? உயர்தர பௌதீகவியல் பொறியியல். எதுக்கு நான் வச்சுக்கிறேன்? என்னோட பிள்ளைகளுக்கு பெஸ்டானதை கொடுக்கணும். பிசிக்ஸ் ரிலேட்டடான கேள்வி பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அதை வச்சுக்கிறேன். இதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுல இருக்கிற கேள்விகளும் உங்களுக்கு இனி வரும். இது சம்பந்தப்பட்ட கேள்விகளும் உங்களுக்கு இதில் இன்வால்வ் ஆகுது. அதை பத்தி நாங்க யோசிக்கோம். இப்போ இந்த முறை எக்ஸாம் கூட சில கேள்விகள் இதுல இருந்து எடுத்துக்கிறோம். என்ன இதுக்கு முன்னுக்குள்ள சில கேள்வி இதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி கொஞ்சம் முக்கியம் உங்களோட பாஸ்போர்ட்டில் இல்லைங்களா? ஸோ அதனால உங்களோட லைஃபுக்கான வழியை நீங்க மாத்தி அமைக்கணும். அப்படின்னா இன்னும் இருக்கிற இந்த 40 நாள், இந்த 40 நாளை சரியா யூஸ் பண்ணிக்கிடுங்க. யாரை பத்தி எதை பத்தி சில வந்து பாப்பான், வீட்டுல நீ படிக்கிறா, உன்னோட பேரண்ட்ஸ் கூட சில நேரம் அப்படி ஃபீல் பண்ணலாம். இவர் படிக்கிறாரா பாடுற அப்படிமா. உன்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல படிக்க போனீங்கன்னா, ஸ்கூல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறியா, அதிசயமாக்கிது, மழை வரும் போல சொன்னா சொல்லிட்டு போடு விடு. வளைச்சா நாளைக்கு அதே வாய்த்தா ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் உன்னை பார்த்து என்ன செய்யும்? உன்னை பார்த்து ஏங்கும். இங்க பாடுறா ரிசல்ட்ஸ் எடுத்துட்டான், பாடுறா பாஸ் ஆகிட்டான். நினைச்சா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்து ஒரு ரிவெஞ்சான ஒரு ஃபீலிங் எடுக்கிறது தனி ஃபீல். அது ஒரு கெத்து. அந்த கெத்து எல்லாரும் கிடைக்காது. அது சரியா உழைச்சி எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் விளங்கும். நினைச்சா நீ ட்ரை பண்ணி வேணா பாரு. இந்த ஒரு 40 மிச்சம் இல்லை, மிச்சம் உனக்கு டைம் இல்லை, அவ்வளவுதான். 40 நாள் லைஃப்ல நீ எதுக்கோ என்னத்துக்கோ எல்லாம் எவ்வளவோ செலவழிச்சுக்கிறான். யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ எத்தனை நாட்கள் இழந்துக்கிறான். உன் லைஃபுக்காக நீ ஒரு 40 நாள் இழக்க மாட்டியா? ஏன் 40 நாள் இழக்கிறேன்னு நினைக்கிறான்? ஒரு 40 நாள் ஒரு பில்டிங்கை ரெடி பண்ணு, உனக்கான வழியை நீ அமைச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லலாம். தயவு செய்து அடுத்தவனை பத்தி யோசிக்காத. யார் என்ன சொன்னாலும், என்ன பண்ணாலும், எதை கதைச்சாலும், என்ன சொன்னாலும், உனக்கு படிக்கணும், உனக்கு தேடணும், உனக்கு ஓடணும், உனக்கு பாஸ் ஆகணும், உனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நீங்க அடுத்த யோசிப்போம். முதலாவது இப்ப பாஸ், உன்னோட மைண்ட் ஃபுல்லாவே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அது மட்டும்தான் எனக்கு. அதை டார்கெட் பண்ணும். அழைச்சா வேண்டா, இந்த ஒரு கல்வி தான் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விடும். அதனால இந்த வழியை சரியா அமைச்சு, இதுக்கான படியை நீங்க சரியா அமைச்சு உங்களோட லைஃபை கொண்டு போங்க, தயவு செய்து. அழைச்சா கிளியரா என்ன சொல்ல வரேன்? ஓகே. ஸோ அது அடிப்படையில் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி நான் போடுறது. என்னோட ஃபைனல் செமினார் வந்து இன்ஷா அல்லாஹ் 7ஆம் மாதம் 13ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 7ஆம் மாதம் 30ஆம் தேதி வந்து முடியுது. சரிதானே? 30 31 சம்திங் முடியும். இதில் வந்து 6 நாட்கள் ஒரு ஃபுல் ஸ்டாண்டர்ட் பேப்பர் வித் எக்ஸ்ட்ரா கொஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கேள்விகளோட சேர்த்து ஒரு ஃபுல் ஸ்டாண்டர்ட் பேப்பர். ஒரு ஃபுல் ஸ்டாண்டர்ட் பேப்பர் உங்களுக்கு வேறே தருவேன். அது இல்லாமல் வேற சில எடிஷனல் கேள்விகள் வேற ஒரு பிடிஎஃப் ஒன்று தருவேன். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் 6 நாளைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாண்டர்ட் பேப்பர் டைம் கொடுத்தேன். அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேறே நான் மாடல் கேள்விகள் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதையும் உங்களுக்கு தருவேன். அது இல்லாமல் 30ஆம் தேதி கடைசி செஷன் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தானே, ப்ராக்டிக்கல் டியூட்டர் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு சில ப்ராக்டிக்கலை வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ப்ராக்டிக்கலை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். எக்ஸாமுக்கு சில ப்ராக்டிக்கல் இப்போ செயின் சேவரிங் ஸ்கேல் அடி அந்த போன வருஷம் கூட 2024 நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த கேள்வி வந்துச்சு. இது அளவீடைக்கு வரைய சொல்லி வந்துச்சு. அப்போ அந்த அளவீடை வந்து செயின் சேவரிங்ல ப்ராக்டிக்கலை வந்து பாடம் இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்துச்சு. அப்போ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு தேவையான சில ப்ராக்டிக்கல் இருக்குது. அந்த ப்ராக்டிக்கலை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சில எக்ஸ்பிளனேஷன் அதில் தருவேன். தியரிட்டிக்கலான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். சரிதானே? சிலாக ப்ராக்டிக்கல் நினைச்சிட போறீங்க, ப்ராக்டிக்கல் இல்லை. அடுத்து நிறைய பேர் கேட்டு வரீங்க. போன வருஷம் கூட 180 பேருக்கு செஞ்சிருந்தேன். இந்த வருஷமும் இன்ஷா அல்லாஹ் அதே கணக்குக்கு செஞ்சு போடும். 150 பேருக்கு மாதிரி செஞ்சு போடும். 150 200 பேருக்கு செஞ்சு போடும். ஸோ ப்ராக்டிக்கல் வந்து செய்யறதுக்கு இருக்கிறது. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு 2 வீக்ஸ்ல உங்களுக்கு ஃபைனல் ப்ராக்டிக்கல் நடக்கும். அப்போ எக்ஸாம் முடிஞ்சு 2 வீக்ஸ்ல ஃபைனல் ப்ராக்டிக்கல் நடக்கும். அதனால எக்ஸாம் முடிஞ்சு வித்தின் 1 வீக்குக்குள்ள ப்ராக்டிக்கல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு செஷனுக்கு 30 பேர் தான் எடுப்பாங்க. போன மாதிரிலாம் 40 50 பேர்லாம் எடுத்து இந்த மாதிரி 30 பேருக்கு மேலே எடுக்கணும். ஏன்னா நான்
பீஸ்ஃபுல்லா ப்ராக்டிக்கல் செய்யணும். நிம்மதியா ப்ராக்டிக்கல் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேலை. போன முறையெல்லாம் நிறைய பேர் எடுத்து நான் டென்ஷன் ஆகணும்னு பிச்சம வார பிள்ளையிலும் டென்ஷன் ஆனாங்க. நிறைய பேருக்கு எனக்கு ஒரே டைம்ல சொல்லிக் கொடுக்கலாம் போறேன். அதனால இந்த முறை 30 பேர் தான் நான் ப்ராக்டிக்கலுக்கு எடுப்பேன் ஒரு செஷன். அதே மாதிரி 30 கிட்டத்தட்ட 5 அல்லது 6 செஷன் தான் நடக்கும். 180 பேருக்கு தான் நடக்கும். சரியா? அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்போவே வீட்டில் சொல்லி வச்சிருங்க. ப்ராக்டிக்கல் போய்க்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த போக்குவரத்து, சாப்பாடு, ரூம் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 செலவாகும். ப்ராக்டிக்கலுக்கு இங்கே நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போகிறது 9,000 கிட்ட தான். நீங்கள் வந்து போகிற செலவு, சாப்பாடு செலவிக்குது. இப்போ அதுக்கு நான் ப்ராக்டிக்கல் உங்களுக்கு எலக்ட்ரானிக் கிட் கையில் வேறே தருவேன் கொண்டு போகிறதுக்கு. அதெல்லாம் சேர்த்து தான் அந்த அமௌண்ட் சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் கிட் தருவேங்க. கிட்டத்தட்ட 45 ப்ராக்டிக்கல் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு பலகை ப்ரொடக்ஷன் ப்ராக்டிக்கல் தனித்தனியாக லேத் மிஷின் ப்ராக்டிக்கல் கட்டாயம் இந்த முறை இருக்கும். இன்ஷால்லா லேத் மிஷின் போன வருஷம்லாம் கொடுக்கல. இந்த வருஷம் லேத் மிஷின் வாங்க போகிறேன் நான். இப்போ இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு இன்வால்வ் ஆக ப்ராக்டிக்கலை பற்றி அந்த டைம் நான் சொல்கிறேன். அந்த டைம் நீங்கள் இன்ஷா கண்டக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது கேட்கணுமா? அதை கொஞ்சம் கேளுங்க அவசரமா. அதே நேரத்தில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா 071-254-1086. ஸோ உங்களோட இன்றைக்குள்ள இந்த கிளாஸில் ஃபீட்பேக்கை தயவு செய்து உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. எப்படி இருந்துச்சு இது? தயவு செய்து உங்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் எனக்கு பெஸ்ட் அதாவது என்ன அது மோட்டிவ் பண்ணும், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? நானும் மனுஷன் தான். நானும் மோட்டிவேஷன் கதைக்கிறதுக்காக நானும் டொப்பான ஆள் இல்லை. நான் கூட அடிக்கடி சில மோட்டிவேஷன் படுத்து நான் என்ன மோட்டிவ் பண்ணிக்கொள்றேன். அதனால என்ன நான் மோட்டிவ் பண்ணுங்கிறதுக்காக நீங்க என்ன மோட்டிவ் பண்ணுங்க. அதுக்காக பொய்க்கு அனுப்ப வேணாம். உண்மையா உங்களோட மனசுல என்ன தோணுச்சோ அதை சொல்லுங்க. அடுத்த செமினார்ல ரெக்கார்டிங் கிடைக்கும். சரியா? ஓகே. சரி, எனக்கு எக்ஸாம் செய்யலாமா? இல்ல பிரைவேட் ஒரு ஆள் சொல்றாரு அவர் எக்ஸாம் செய்ய இயலும். ஆனா அவர் 7 முடிஞ்சு பிரைவேட் யூனிவர்சிட்டி போற பிளானிக்கு தான். சரியா? சரியா? பிரைவேட் யூனிவர்சிட்டி போறதா இருந்தாலும் தம்பி ஒரு இதை வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ ஏழு பாஸ்ன்னு சொன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உனக்கு தேவைப்படாது. நீ ஏழு ஃபெயில்டு சொன்னா வையே, இந்த ஓலவல் பிள்ளைகளோட நீ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செஞ்சு தான் நீ ஏழு பிள்ளைகளோட சேர வேண்டி வரும். ஏழு முடிச்சா நீ நேரடி ஹெச்என்டி கோர்ஸுக்கு 2 வருஷத்துக்கு போயிடுவான். ஹெச்என்டி முடியாத 1 இயர் டாப் அப் 3 வருஷத்துல ஒரு டிகிரி முடிஞ்சிடும். ஏழு பாஸ்ன்னு சொன்னா. ஏழு ஃபெயில்னு சொன்னா நீங்க 6 மாசம் அல்லது 1 வருஷம் ஃபவுண்டேஷன் படிக்கணும். ஃபவுண்டேஷன் படிச்சு அதுக்கப்புறம் தான் நீ ஹெச்என்டி கோர்ஸுக்கு போகணும் தம்பி. இதான் நினைக்கிறேன் வச்சு. டிமோட்டிவ் ஆகாம இருக்க என்ன பண்ணணும்? ஸோ டிமோட்டிவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. உங்க அம்மா அப்பாட கஷ்டத்தை நீ யோசிப்பாரு. உன் ஃபியூச்சரை யோசிப்பாரு. கண்ணை மூடு கொஞ்ச நேரம். இல்ல யூடியூப்ல நிறைய மோட்டிவேஷன் வீடியோ இன் தமிழ், மோட்டிவேஷன் ஸ்பீச் இன் தமிழ் நடி. நல்ல நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மோட்டிவேஷன் டெய்லி கேளு. ஒட்டோவா நீ மோட்டிவ் அந்த 40 நாளைக்கு நீ வந்து உனக்கு இன்றைக்கு நான் கதைச்சதாச்சும் மோட்டிவ் ஆகலாம். நீ நாளைக்கு அதே இது இல்லை. ஒவ்வொரு நாள் காலையில் எலும்புக்குள்ள நீ யோசிப்பா, இன்னொரு 5 நிமிஷம் படுத்தா என்ன, 5 நிமிஷம் படுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் நீ பிறந்துக்கிட்டிக்கிறான். ஒவ்வொரு நாளும் உன்னோட வாழ்க்கை பிறந்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சுப்பாரு. இன்னைக்கு நான் இது பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் இன்னைக்கு படுக்கும் போதே நாளைக்கு நான் இது பண்ணணும்னு நினைச்சிட்டே படு. நாளைக்கு இந்த யூனிட்டை நான் முடிக்கிறேன், பாப்போமா நானா அந்த யூனிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு படு. ஒவ்வொரு நாள் நீ ஒன்னு ரீபூஸ்ட் பண்ணிக்கிட்டே இரு. நினைச்சா இப்ப நீ நினைக்கிற தானே, அதே மாதிரி நானும் டெய்லி ஒவ்வொரு நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது என்னோட என்னோட ஃபீல்டுல நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணுங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நினைச்சா நான் என்ன ரீமோட்டிவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். மோட்டிவேஷனுங்கிறது டெம்பரரி தான். பூஸ்ட் ஆகும், திரும்ப டவுன் ஆகும், பூஸ்ட் ஆகும், டவுன் ஆகும். ஆனால் உனக்குன்னு ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ண. லைஃப் இப்படி தான் வாழணும், இந்த ஃப்ளோப்பில் தான் நான் மூவ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கு, ஃபோனுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கு, ஸ்டடீஸுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கு, உன்னோட லைஃப்பில் ஃபியூச்சருக்கு நினைச்ச ஒரு டைம் ஒதுக்கு. அப்படின்னு உன்னோட டைமை நீ சரியாக ஷெடியூல் பண்ணிட்டேன்னு சொன்ன ஆள் உன்னோட லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ணுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பை நாங்களே அழிச்சிக்கிட்டிக்கிறோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. அவனும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேரத்துக்கு கூட டைம் ஷெடியூல் வச்சுப்பான். ஒரு கடைக்கு போய் டீ குடிக்க ஆசைன்னா கூட அதுக்கு ஒரு டைம் அவன் லிஸ்ட்ல இருக்கும். இந்த டைம் தான் போய் டீ குடிக்கும், இந்த டைம் தான் நான் போடுவோம். ஏன் அது செய்யறான்? அந்த 2 பேரும் இப்ப நல்லா இருக்கிறான். 15-20 லட்சம் சம்பளம். என்னோட வயசு பொடியே 15 லட்சம் சம்பளத்துல இருக்கிறாங்க ஃபாரின்ல. ஏன்? அவன்
இவ்வளோ காலம் இந்த ஷெடியூலுக்கு வாழ்ந்ததா, அவனுக்கு எது தேவைங்கிறது அவன் தெரிஞ்சு அவனுக்கான வேலையை சரியா செஞ்சுக்கிட்டான், அவ்வளவுதான். இவன் என்னடா வாட்ஸ்அப்ல அவனோட கதைக்கிறது, இவனோட கதைக்கிறது, அவளோட கதைக்கிறது, இவளோட கதைக்கிறது, ஃபேஸ்புக்ல அந்த போஸ்ட் போற, இந்த போஸ்ட் போற, இன்ஸ்டாகிராம் பாக்குறது, டிக்டாக் பாக்குறது. யார் யாருக்கோலாம் நாங்க உழைச்சி கொடுத்துட்டீங்களா, நம்மள அறிஞ்சவங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு நாங்க உழைக்கிறதுக்கு நாங்க முன் வரதே இல்லை, உண்மை தானே? அதை யாருமே யோசிக்கிறீங்க இல்ல. நம்மளோட லைஃப்க்கு நாங்க யோசிக்கணும். யார் யாருக்கெல்லாம் நீங்க இது பண்ணி கொடுத்துருக்கீங்க, டிக்டாக் பாக்குறீங்க, ஃபேஸ்புக் பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்க. ஈவன் நானும் தான், நானும் அப்படித்தான். கிளாஸ் செஞ்சுட்டு போது திடீர்னு இடையில ஃபேஸ்புக் எடுத்து பார்க்கறது தான். பிசிக்கல் கிளாஸ் வர பிள்ளைகளுக்கு தெரியும், சரி இடையில ஃபேஸ்புக் பார்ப்பாங்க. ஈவன் நானும் தான். நான் என்ன நான் உத்தமன்னு சொல்ல வரல, நானும் தான். யாருக்கெல்லாம் நாங்க டைம் செலவழிக்கணும், நம்மளோட லைஃப் நல்லா இருக்குங்கிறத நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோமே இல்லையே, அவ்வளவுதானே. சிம்பிளா யோசிக்கிறோம். பிடெக் படிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக முடியுமா? தாராளமாக முடியும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஹைட்ரோலிக் ஆட்டோமொபைல் எம்சிக்கு மட்டும் எப்படி ரெடி ஆக? ஹைட்ரோலிக் ஆட்டோமொபைல் எம்சிக்கு அது 2 யூனிட் டைம் படிச்சா ரெடி ஆகலாம். சிலாக்கள் ஓகே, அதான் நீங்க அதை நீங்க தான் ரெடி பண்ணணும். அடுத்து வந்து சார் 5 இயர்ஸ் சார் பாஸ் பேப்பர் 5 இயர்ஸ் செஞ்ச காணுமா? 2019 2025 வரைக்கும் செஞ்சா காணும் இல்லை. அதோட நீங்க இப்படிதானடா நிறைய பேர் மைண்ட் செட்ல இருந்தா பாஸ் பேப்பர் செஞ்சா போதுமான்னு நினைக்கிறான். பாஸ் பேப்பர் செஞ்சா மட்டும் போதாது. ஏன்னா இது இடெக் பாடம். இப்போ பிசிக்ஸ் பாடம் மாதிரி அந்த மாதிரி பாடங்கள் மெக்ஸ் பயாலஜிக்கிற பாடம் மாதிரி 90ஆம் ஆண்டு இந்த பாடமா இருந்தா பாஸ் பேப்பர் மட்டுமே செஞ்சாலே அதுக்குள்ள தான் கேள்வி மாறி மாறி ஏதாவது வரப்போது போதுன்னு சொல்லலாம். பிடெக் பாடம் பிள்ளைங்க சிலபஸ்ல நிறைய பார்ட் இன்னும் கேள்விகளாக எடுக்கப்படாம வச்சுக்கு பெண்டிங் பண்ணிக்கிட்டு. அது ஒவ்வொரு வருஷமும் திடீர்னு வந்துகிட்டு இருக்குது. இப்போ பாஸ் பேப்பரை மட்டும் செஞ்சா நாங்க ஒரு 60-50% தான் ரெடி ஆகுமே தவிர 100% நாங்க ஃபுல்ஃபில் ஆகலாத தியரி படிக்க. பாஸ் பேப்பர் செஞ்சா ஒரு 50% நீ ரெடி ஆகும், அவ்வளவுதான் சொல்லலாம். 100% இதே சொல்லாங்க சொல்லுவாங்க, நீ ஒரு 15 வருஷம் பாஸ் பேப்பரை செய், ஃபுல் ஆகிரும் கம்ப்ளீட் அப்படிமா. அது பிசிக்ஸ் பிசிக்ஸுக்கு சொல்லலாம். இதுக்கு அப்படி இல்லை. ஏன் இங்க வந்து நிறைய பாட் இன்னும் கேள்விகளா வராமை. சரியா? ஓகே சார், செமினார் ஃபீஸ் எவ்வளோ? செமினார் ஃபீஸ் வந்து இதில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 7 நாட்கள், ஒரு நாளைக்கு 500 ருபீஸ் மாதிரி 7 நாட்கள், அதில் 3500 அதில் வரும். ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னு சொன்னால், வார ஞாயிற்றுக்கிழமை அதில் டெட்லைன், கம்மிங் சண்டே இந்த செமினார் ஃபீஸில் டெட்லைன். ஸோ அதுக்கு முன்னுக்கு வாராக்கள் ஜாயின் ஆகி கொள்ளுங்க இன்ஷால்லா. இதில் 300 பேருக்கு தான் இடம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இடம் இல்லை. ஸோ 300 பேர் தான் வளமையாக நான் போன முறை அதைத்தான், இந்த முறையும் அதே கணக்கு தான். சரியா? அதுக்கு மேலே வந்து நான் பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால மெயினாக பாருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இது இல்லாமல் இடெக்ல முக்கியமான பகுதிகளில் ரெக்கார்டிங் இலவசமாக கொடுக்கப்படும். இந்த முக்கியமான பாட்டை தனியாக செலக்ட் பண்ணி அதில் அது ஒரு ஒரு மெசேஜில் லிங்க் இருக்கும் எல்லாமே, ஒவ்வொரு பாட்டை தனித்தனியாக மென்ஷன், அதையும் ரெக்கார்டிங் ஃப்ரீயாக தருவோம் நான். சரிதான்? ஓகே, அடுத்து இன்ஷால்லா. தேங்க்ஸ் சார், நீங்கள் நடந்தது கழிச்சது 50. எஸ், ஸ்கூல்ல ஆல்மோஸ்ட் தெரியும் தானே. சில இப்போ இடெக்கை பொறுத்த மட்டும் நிறைய ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்லைடா, அவ்வளோதான். அதனால நிறைய மிஸ்டேக் தான், ஒன்றும் சொல்லல. சரி சார், நான் நிலைக்ஸ் உங்களோட கிட்ட தான் கிளாஸ் வந்தேன், இப்போ வர்றது இல்லை. பட் இங்கே சரியா? வேற ஏதாவது நோட்டிக்குதா? வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு பாஸ் பேப்பர் 2015 டு 25, 2019 25 தான் நியூ சிலபஸ்க்குள்ளது. 2015 ஓல்ட் சிலபஸ் தான் இருந்தாலும் அதுல சில கேள்விகள் நியூ சிலபஸ்க்குள்ள வருது. ஓகே, ஒரு ஆள் கேட்டிக்கிறாங்க நல்ல ஒரு கேள்வி. 40 டேஸ்ல 3 சப்ஜெக்ட் படிக்கணும். ஓகே, அதே நேரத்தில் செமினாரும் கிளாஸஸும் ஈகுது. எஸ், ஈகுது தான், ஒன்றும் செய்யலை. இப்போ 40 நாளில் 3 சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் நான் ஷெட்யூல் பண்ணிடுது. இப்போ 40 நாள் அப்படின்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு இந்த 12 முதலாவது எக்ஸாமுக்கு 12 நாள், 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாளைக்கு முதல்ல அதை சொல்லுங்க. 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாளைக்கு? 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 31 நாளைக்கு. இப்போ 30 நாள்னு வைங்களேன். இந்த 8ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை இடெக்கை திரும்ப படிக்கிறது. நீங்கள் அது அந்தந்த
ஒவ்வொரு எக்ஸாம் உங்களுக்கு சின்ன சின்ன டேட் வருது தானே அந்த 8ஆம் மாசத்துக்கு 1ஆம் தேதியிலேருந்து, அதை அந்தந்த யூனிட்டுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறது வச்சுக்கிடுங்க. ஓகே, 30 நாளைக்கு தான் இல்லையா? இந்த 30 நாள்ல இடெக் 10 நாள் ஃபெஸ்ட் ஒதுக்குங்க. ஏன்னா இடெக் ஃபெஸ்ட் வரதால ஃபெஸ்ட்டுக்கு அது கொடுங்க. ஏன்னா கடைசியில் திரும்ப இடெக் நீங்க படிக்கணும். ரெண்டாவது இடெக் 10 நாள் எஸ்எஃப்டி, ரெண்டாவது 10 நாள், மூணாவது 10 நாள் வந்து ஐசிடி. இந்த மொதல் 10 நாள் என்னத்தை படிக்கணும் உங்களுக்கு தெரியும். இந்த 10 பாட்டை மெயினாக எடுக்க உங்களுக்கு நான் தெரியுங்க. மெயினாக நீங்கள் படிக்கிறேன்னா எஸ்ஐ யூனிட்டை டார்கெட் பண்ணுங்க. என்னோட பிள்ளைகிட்ட சொல்ற அதே தான். நீங்க இடெக் படிக்கணும், இந்த எஸ்ஐ யூனிட்டை டார்கெட் பண்ணுங்க. எஸ்ஐ யூனிட்டை படிக்கணும் ஒட்டோ உங்களுக்கு இதில் பாருங்க, நான் சொல்ல வர விஷயம் மெயினாக பாருங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? இப்போ எஸ்ஐ யூனிட்ல இந்த இந்த பி பார்ட்ல 14 எம்சிக்யூ இருக்கு பிள்ளைங்க, இந்த சி பார்ட்ல 14 எம்சிக்யூ, இந்த டி பார்ட்ல 14 எம்சிக்யூ. ஓவரால் அவங்களுக்கு இதுல எத்தனை எம்சிக்யூ இது? 48, நம்மளுக்கு 12, 50, 42 எம்சிக்யூ. அப்போ இதுல 42 எம்சிக்யூ டோட்டலா இதுல இருக்குது பிள்ளைகள். அப்போ ஓவராலா பாருங்க, இந்த இந்த எஸ்ஐ யூனிட்டை டார்கெட் பண்ணுங்க. அப்ப இந்த 6 நாளைக்கு நீங்க ஒதுக்க வேண்டிய டைம் என்ன? இப்போ 6 நாளைக்கு நீங்க ஒதுக்க வேண்டிய டைம், இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் சிவிலுக்கு 1 நாள், செகண்ட் இயர் சிவிலுக்கு 2 நாள், ஏன்னா அதுல இந்த 3 யூனிட் வருது, லெவலிங், பிஓகி, பிளம்பிங், இதுக்கு 2 நாள், இதுக்கு 1 நாள் போதும், இதுக்கு 1 நாள் போதும், இதுக்கு 2 நாள் வேணும் கரெக்டாக. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ ஓவராலாக நீங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு 2 நாள் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 1 நாள், செகண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 1 நாள், இப்படி கொடுங்களேன். ரைட்டா? அப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்க. இப்போ இந்தியில இருந்து நாளையில இருந்து இப்போ இப்படி படிக்கும் போது நாளைக்கு சிவில், ஃபர்ஸ்ட் இயர் சிவில் முடிக்கணும், அதான் உங்களோட டார்கெட். நாளன்னைக்கு செகண்ட் இயர் சிவில் ஸ்டார்ட் பண்ணி அதில் 2 யூனிட்டை முடிக்கணும். இந்த மாதிரி போங்க. சரியா? அதுதான் மெயின். இப்போ நீங்க வந்து என்னதான் டியூஷன் போனாலும், என்னதான் செமினார் போனாலும், செமினார் போறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? நிறைய ஐடியா, நிறைய எத்திக்ஸ் பிடிச்சு கொள்ளுவீங்க, புது புது பேட்டர்ன் கேள்விகள் பார்த்து கொள்ளுவீங்க. இது அவ்வளவுதான். இப்போ நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் பிள்ளை, அதுக்கு இல்லாம இப்போ நீங்க வந்து இதுக்கு போறோம் புதுசா யூனிட்டை படிக்கிறது ட்ரை பண்ண வேணாம். நீங்க ஒரு 70% படிச்சீங்களா அதுவே போதும். நான் இன்னும் எலக்ட்ரானிக் படிக்கல, நான் எலக்ட்ரிக்கல் படிக்கல, நான் ஆட்டோமொபைல் படிக்கல அப்படின்னு டென்ஷன் ஆக வேணாம். சரியா? அதை படிக்கல இதை படிக்க டென்ஷன் ஆகாம படிச்சதை நல்லா படி, அது போதும். இப்போ சில மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் சொல்ல, மேனேஜ்மெண்ட்ல ஒண்ணுமே இல்லை. மேனேஜ்மெண்ட் எத்தனை மார்க்ஸ் சீக்கிரம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட? மேனேஜ்மெண்ட்ல எத்தனை மார்க்ஸ் சீக்கிரம்? மேனேஜ்மெண்ட்ல நீ வந்து ஓவராலா ஜென்ரல் நாலேஜ் வச்சா மேனேஜ்மெண்ட்ல ஓவராலா உனக்கு இருக்கிற மார்க்ஸ் கவுண்ட் உனக்கு கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ். மேனேஜ்மெண்ட் நீ மொத்தமா எம்சிக்யூல 2 மார்க்ஸ், ஸ்ட்ரக்சர்ல ஒரு 3.5 மார்க்ஸ், அப்போ கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் தான். இது 5 மார்க்ஸ்ல உனக்கு 3 மார்க்ஸ் ஜெனரல் நாலேஜ் வச்சு எடுக்கலாம். மேனேஜ்மெண்ட் அப்படித்தான், மேனேஜ்மெண்ட் கேள்வி அவ்வளவுதான். அப்ப உனக்கு கிட்டத்தட்ட அந்த 1 மார்க்ஸ் அல்லது 2.5 மார்க்ஸ் கிட்ட தான் உனக்கு நீ படிச்சிக்கும். அதுக்கு நான் மேனேஜ்மெண்ட் படிக்கல யாது தேவையில்லாத வேலை, அதை விடுங்க அப்போ. சரியா? சோ இடையில வந்து பூகம்பமே வந்தாலும், டேம் எக்ஸாமும் வந்தாலும், என்னதான் வந்தாலும் உனக்கு ஃபைனல் எக்ஸாம் ரொம்ப முக்கியம். ஃபைனல் எக்ஸாம் முக்கியம். ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணி, ஃபைனல் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்கு இடையில வர செமினார், ஃபைனல் செமினார், அதே நேரத்தில் இடையில வர கல்யாண வீடு, எந்த வீடாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு சப்பாவை. இப்போ உதாரணத்துக்கு இடெக் படிக்கிற நேரத்தில் எஸ்எஃப்டி செமினார் வரும், எஸ்எஃப்டி படிக்கிறது இடெக் செமினார் வரும். அந்தந்த டைமுக்கு நீ செல்ஃப் ஸ்டடி ஷெட்யூல் எப்பவுமே மாற்றிக்கொள்ளாது, யாருக்கா விட்டு கொடுக்கவும் தேவை. எஸ்எஃப்டி எக்ஸாம் தான், எஸ்எஃப்டி செமினார் தான், அந்த டைமுக்கு செஞ்சு மற்ற டைம் ஒன்று செல்ஃப் ஸ்டடிக்கு கொடுங்க. நான் உன வருஷ கணக்கில் நீ 2 வருஷத்தை விட்டுட்டு வந்துட்டேன் உடனே, இப்போ உனக்கு கை நிற்கிறது 40 நாள். அப்படி இப்படி பார்த்தா 2 மாசம், சரியா 2 மாசம் உனக்கு 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் ப்ராக்டிக்கல், அதெல்லாம் சப்ப, அதெல்லாம் உனக்கு சப்பையா செஞ்சுட்டு, அதெல்லாம் அதை பத்தி யோசிக்காத. இந்த 2 மாசம் 60 நாள் எக்ஸாம் முடிவு வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. 60 நாள், இந்த 60 நாள் நீ கொடுக்குற தியாகம் தான். நீ இப்போ வர வயசு உனக்கு கிட்டத்தட்ட 18 வயசா, 18 வருஷம் உன்னோட தியாகத்தின வெளிப்பாடு இந்த 60 நாள்ல நீ காட்டுனீங்கன்னு சொன்னா, அதுக்கு போற வர ரிசல்ட்ஸ் ஒண்ணு நீ யாருங்கிறத காட்டும். சரியா? ஸோ அதனால எக்ஸாம் செய்யறதாகிறதா இருந்தாலும் சரி, உன்னோட செல்ஃப் ஸ்டடி ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அதனால இடெக் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இடெக் எக்ஸாமை டார்கெட் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க. சரியா? அதே நேரத்தில் வந்து சிலாக்கள் வந்து 50% படித்தாலும் பி ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். அதை பற்றிலாம் யோசிக்கவே தேவையில்லை. 50% படித்தவனும் பி எடுக்கலாம். நான் அதை தான் செஞ்சேன். சரியா? எனக்கு தெரியாத கேள்விக்கு வீடு எடுக்கிறதுன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. நான் சொல்லி காட்டினா இல்லையா? ஓரளவு தெரிஞ்ச கேள்விக்கு சரியா வீடு எடுக்கலாம். அது நம்மளோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. இப்போ சிலாக்க வந்து என்ன செய்யறது, கேள்வி பார்த்தோன்னே இப்போ நான் உங்களுக்கு வளமே சொல்றது தானே, முதலாவது எம்சிக்யூ பார்க்குறாங்க. இதோட நிறைய விஷயம் உங்களுக்கு ஃபைனல் செமினாரில் சொல்லுவேன். நான் இதில் கொஞ்சம் தான் சொல்லிட்டீங்க, நான் கதைக்கிறேன் உங்களோட. இப்போ சிலாக்க முதலாவது எம்சிக்யூ பார்ப்பாங்க, கஷ்டம். ரெண்டாவது எம்சிக்கு பார்ப்பாங்க, அப்போ அதுவும் கஷ்டமா தான் இருக்குது. மூணாவது எம்சிக்கு பார்க்குறோம், அப்பவும் கஷ்டமா தான் இருக்குது.
என்னடா 3 எம்சிக்கு கஷ்டமாயிக்குன்னு சொல்லி போட்டு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறது என்ன, பேப்பர் கஷ்டம். பேப்பர் கஷ்டம் ஃபிக்ஸ் பண்ண என்ன, அங்க லேசான கேள்வி கஷ்டமா தான் தெரியும். அப்போ நம்மளோட மைண்ட்ல ஒவ்வொரு கேள்விகளும் தனித்தனி கேள்வியை பாருங்க. கேள்வி மட்டும்தான் கஷ்டம்னு பாருங்க. பேப்பர் கேள்வி 2 கேள்வி கஷ்டமா இருந்தா மைண்ட் செட் ஃபிக்ஸ், பேப்பர் கஷ்டமோடி, ஐயோ பேப்பர் இப்படி கஷ்டமாயிக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. தயவு செய்து கேள்வி கஷ்டம் அது முடிவு செய்ய, அது பிரச்சனை இல்லை. இந்த கேள்வி கஷ்டமா கஷ்டம் முடிவு. ஒரு கேள்வி போனா என்ன மிச்சம் 49 எம்சிக்கு விடு, 2 கேள்வி 48 எம்சிக்கு விடு, அது விட்டு போட்டு 2-3 எம்சிக்கு கஷ்டம்னு சொன்னேன். பேப்பர் கஷ்டம்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பேப்பர் கஷ்டம் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்க வார லேசான கேள்வி கஷ்டமா தான் தெரியும். அரண்டான் கணக்கு இருண்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான். பேப்பர் கஷ்டம் ஃபெஸ்டிகே ஃபிக்ஸ் பண்ணிட்டான் வையன். ஏன்னா வாரம் 8 எம்சிக்கு தான். வாரம் 8 எம்சிக்கு அது 4 யூனிட்ல கலந்து வரும். வாரம் 2 எம்சிக்கு வந்து நியமம், ஸ்டாண்டர்ட், இன்ட்ரடக்ஷன், அடுத்த 2 எம்சிக்கு மேனேஜ்மெண்ட், அடுத்த 2 எம்சிக்கு ட்ரோவிங், அடுத்த 2 எம்சிக்கு சேஃப்டி. அதுக்கு ஒரு வாரம் எம்சிக்கு தான். இந்த சேஃப்டியில 14, இந்த சரி சிவில்ல 14, எலக்ட்ரிக்கல்ல 14, எலக்ட்ரிக்கல் 14, மெக்கானிக்கல்ல 14. அப்ப பின்னிக்கிற அந்த 42 எம்சிக்கு தான் உனக்கான மெயினான எம்சிக்கு. 8 எம்சிக்கு பார்த்து 8 எம்சிக்கு கஷ்டமாயிருந்தோடனே பேப்பர் கஷ்டம்னு ஃபிக்ஸ் பண்ணிடுது. அப்புறம் கடைசியில் என்ன நடக்குது, மிச்சம் 42 எம்சிக்கு நான் லேசான எம்சிக்கு இந்த பேப்பர் கஷ்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டானேங்க. இங்க எல்லாமே முடிஞ்சுது. இங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்சுது. இந்த பேப்பர் சரிப்பட்டு வராது, செகண்ட் சைக்கு ரெடியான மைண்ட் செட். அதை 2 எம்சிக்கே ஃபிக்ஸ் பண்ணுவாரு, செகண்ட் சைடு இனி சரி வராது அப்படின்ட்டு கடைசியில் என்ன செய்யறது, தெரிஞ்ச கேள்வி கஷ்டமாயி அரணாம் கணக்கு 2 இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான். 8 எம்சிக்கு கஷ்டம் தான். ஆல்மோஸ்ட் அந்த கொஞ்சம் 4 யூனிட் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட்ல அது இதுன்னு மிக்ஸ் ஆகி தான் வரும். மேனேஜ்மெண்ட் சிவில் கேள்வி ஸ்டார்ட் ஆகக்குள்ள தான் லேசான கேள்வி அதுக்குள்ள வரும். அப்போ உனக்கு அந்த பேப்பர் கஷ்டம்னு ஃபீல் வரக்கூடாது. நேரா போயிட்டு 8 எம்சிக்கு விட்டுட்டு அந்த 8வது எம்சிக்கு வரைக்கும் தான், 8வது எம்சிக்கு 7வது எம்சிக்கு அதுல இருந்து செய்ய ஆரம்பி. இது ஒரு ட்ரிக்ஸ் தான் உண்மையிலே. அப்போ உன்னோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே 8 நம்ம சிவில்ல இருந்து ஆரம்பிக்கணும். சில நேரம் 8வது எம்சிக்கு மெக்கானிக்கல் ஸ்டார்ட் ஆகும். சரி மெக்கானிக்கல் தான். சில 8வது எம்சிக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட் ஆகும். அந்த 3 செக்ஷன் முன்ன பின்ன மாறும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக். அதே நேரத்தில் சிவில் சிவில் 14, அடுத்து மெக்கானிக்கல் 14, அடுத்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் 14. அப்படி 14 14 14 14 வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா மெக்கானிக்கல் 14, சிவில் 14, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் 14. அல்லது எலக்ட்ரானிக் முன்னுக்கு வரும். அப்படி ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல மாறி மாறி வரும். சரியா? அதனால அதை பத்தி ஒன்றும் யோசிக்காதீங்க. அப்ப நீங்க நேரடியா போயிட்டு அந்த 8வது எம்சிக்கு இந்த 8 எம்சிக்கு குழப்பமா இருந்தால் 8வது எம்சிக்கு இருந்து ஆரம்பிங்க. அப்ப 8வது எம்சிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியில இருந்து ஆரம்பிக்க போதும். சரியா? ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாரு, 40% கிளியரா இருக்கான், 30 நாள்ல படிச்சு எடுக்கலுமா, தாராளமா எடுக்கலும், ஏன் இயலாது? உன்னால நீ முடியல, உன்னால இயலாதுன்னு சொன்னா அது நீ இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, படிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்ப 40 நாள்ல நாங்க எடுக்கலாது, ஏன் இயலாது? எவன் என்னமோ செஞ்சுட்டு போறான், படிக்கிறே தானே. எவன் என்னமோ செஞ்சுட்டு போறான், படிக்கிறத நாங்க சரியா படிச்சுட்டா போதுமே. ஏன் 40%, இன்னொரு 20%, இன்னொரு 20% கூட்டு. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல்ல கொஞ்சம் நல்லா செய், ரிசல்ட்ஸ் கன்ஃபார்ம். செலாக் எப்படி படிக்குது, நான் பி எடுத்தா போ, நான் சிக்கு படித்தா போ. வேலைச்சா நம்மட எண்ணங்களை பெருசாவே வைக்கணும் பிள்ளைகள். எடுக்கணும், நீ ஃபெயில் ஆகணும்னு உனக்கு தெரிஞ்சாலும் நீ எடுக்கணும் மைண்ட் செட்ல வை. அட்லீஸ்ட் சரி எடுப்பான். ஃபெயில் லெவல் இருந்தாலும் உன்னோட மைண்ட் ஏயா தான் இருக்கும், உன்னோட டார்கெட் ஏயா தான் இருக்கும். அதை விட்டு போட்டு நான் சி எடுத்தா போதும், நான் பி எடுத்தா போதும் அப்படின்னு இருந்தா, நீ சி எடுக்கணும் போதும் நினைச்சா எஸ் தான் எடுப்பா, ஷுவரா தான் நடக்கும். நான் பி எடுக்கணும்னு நினைச்சா போதுன்னா சி தான் எடுப்பா. டார்கெட் பெருசா வைங்க. அதுக்கு யாரும் காசு கொடுக்கணுமா? டார்கெட் பெருசா வைக்கிறதுக்கு, எடுக்கணும்னு நினைக்கிறதுக்காக காசு கொடுக்க போறீங்க இல்லையே. வைக்கிற டார்கெட்டை பெருசா வைங்கல, அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற உங்களோட வேலையை சரியா செய்யுங்க. வராது 2வது பார்த்துக்கணும், உங்களோட வேலையை நீங்க சரியா செய்யுங்க. அதை விட்டு போட்டு நான் பி எடுத்தா போதும், நான் எஸ் எடுத்தா போதும், எனக்கு பாஸ் இருந்தா போதும், 3 இயர்ஸ் இருந்தா போதும், நான் பெய்த்திருவேன். ஏன் ஒரு எடுக்கணும்னு நினைச்சா எனக்கு குறைஞ்சா பெய்த்திட போகுது? எடுத்த 10 கிலோ குறைஞ்சா போறேன், எடுத்த ஏதாவது இல்லாம போயிட போதா? இல்லை. டார்கெட்டை பெருசா வைங்க, அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலையை செய்யுங்க. அந்த டார்கெட் பண்ணி ஓடுங்க, வெறித்தனமா ஓடுங்க, படிங்க, தேடி படிங்க. சரியா? இன்ஷால்லா வெற்றி உங்களோட கட்டாயம். A-level பாஸ் ஆஃப் ஃபெயில் அது 2வது விஷயம். ஃபெயில் ஆகனா வாழ்க்கை அதோட முடிக்கிறதும் இல்லை.
பாஸ் ஆகணும், அதோட வாழ்க்கை ஆரம்பிக்க போறதும் இல்லை. அதுக்கு பிறகு பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இப்போ உங்களோட கையில இருக்கிற ஒரே ஒரு உங்களோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை இந்த இளவு. அதை சரியா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை சரியா நீங்க டார்கெட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு புறம் உள்ளது நாங்க புறவு பார்ப்போம். இப்ப எல்லாரும் உங்களோட மைண்ட் செட்ல இருக்கிற மைண்ட் ஃபிக்ஸ் என்ன இளவு. நீ நினைக்கிறீங்க லைஃப்ல செட்டில் ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களோட மைண்ட் செட் இருக்கிற செட்டில் என்ன சொல்லுங்க பாப்போம். உங்களோட மைண்ட் செட் இருக்கிற செட்டில் என்ன சொல்லுங்க பாப்போம். ஃபைனல் எக்ஸாம். உங்களோட மைண்ட் செட் இருக்கிற செட்டில் என்ன? ஏஎல் பாஸ் ஆகும். இப்ப என்னோட மைண்ட் செட்ல இருக்கிற செட்டில் என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் செட்டில் ஆயிட்டேன்னு கேட்டா நீங்க நினைக்கிறீங்க நான் செட்டில் ஆயிட்டு, நான் செட்டில் ஆகல. இதே ஒருத்தன் கோடீஸ்வரன், லட்ச லட்ச கோடி கணக்கா காசு இருக்குது, அவன்கிட்ட போய் கேளு நீ செட்டில் ஆனு, அவனும் சொல்லுவான் செட்டில் ஆகல, புள்ளை இல்லடான்பா, ஒழுங்கா கொண்டாட்டி அமையலன்னு சொல்லுவான். கோடீஸ்வரன் எனக்கு என்னடா நினைச்சது தின்னலாம் மாட்டி, காசு இருக்கு நினைச்சது தின்னலாம் மாட்டின்னு சொல்லுவான். காசு இருக்கு நினைச்சது போ நடக்கல மாட்டி, காலில் நோவு இருக்குன்னு சொல்லுவான். அப்ப அவனுக்கு லைஃப் செட்டில் நினைக்கிறீங்களா? இல்ல. லைஃப்ல செட்டில்ங்கிறது ஒண்ணு இல்லடா. நம்மட அந்தந்த டைம் நாங்க டார்கெட் பண்ற விஷயம் தான் நம்மட செட்டில் டார்கெட் பண்ணிட்டோம். நீ ஏழு முடிச்சியா, அடுத்த விட்டு டார்கெட் டிகிரி யாரு, டிகிரி முடிச்சியா அடுத்த உன்னோட டார்கெட் என்னதான் இருக்குன்னு நினைக்கிறா? வேலை. வேலை எடுத்துட்டியா, காசை சேர்த்து கல்யாணம் முடிக்கணும்னு நினைப்பா. கல்யாணம் முடிச்ச நினைப்பியா, அது புள்ள குட்டி போய்க்கணும்னு நினைப்பா. புள்ள பெத்துட்டா அடுத்தது என்ன நினைப்பா? புள்ளைய வளர்க்கணும்னு நினைப்பா. புள்ள வளர்ந்துட்டா புள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைப்பா. பிள்ளைக்கு லைஃப் செட்டில் பண்ணி விடணும். புள்ள படிக்காம வைக்கிறே, பிள்ளைய பாஸ் பண்ண வைக்கணும், பிள்ளைக்கு வீடு கட்டணும்னு நினைப்பான். புள்ள வீடு கட்டிட்டா அடுத்து பேர பிள்ளைய போய் ஒரு என்ன மாதிரி பிள்ளையோட லைஃப் நல்லா நான் அதை நினைப்பான். கடைசியில செத்து போய் தருவான். இதுதான் லைஃப். லைஃப்ல செட்டில்ங்கிறது ஒண்ணு இல்ல. என்னோட லைஃப்ல இப்ப நான் ரீசெண்டா உணர்ந்த ஒரு விஷயம், ஒரு விஷயம், செட்டில்ங்கிறது ஒண்ணு இல்ல. ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். காசு வரும் போகும், நிம்மதி வரும் போகும், சந்தோஷம் வரும் போகும். அதற்கேற்ற மனசை மாத்திக்கிட்டு மனசை வழி அமைச்சிட்டு நம்ம லைஃப் கொண்டு போறோமா, அதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கு அழகு. காசு இருக்கு இல்லாத நேரத்துல ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி, சந்தோஷம் இருக்கிற நேரம் ஒரு மாதிரி இல்லாத நேரத்துல ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எது வந்தாலும் பார்த்துக்கிடலாம். எல்லாம் நம்மளால வந்தே தானே. நம்மளோட முயற்சியில சில குறைபாடுகளாக வந்ததுதான் அந்த கவலை. நம்மளோட முயற்சியில சில குறைபாடு வந்தது அந்த காசு இல்லாத தன்மை. நம்ம சரியான முறையில முயற்சி செஞ்சா நம்ம லைஃப் சரியான முறை அடுத்த கட்ட கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஒருத்தர் சொல்றான் கல்யாணம் நோ மேரேஜ். கல்யாணம் முடிக்கலாட்டி உன்னோட லைஃப்ல செட்டில் ஆகி நினைக்கிறியா? நீ காசு இருந்தா நீ செட்டில் நினைக்கிறியா? என்னத்தான் நீ கல்யாணம் முடிக்காட்டி மனசுல ஒரு ஏக்கம், நமக்குன்னு ஒருத்தன் இல்லைங்கிற ஒரு ஏக்கம். பெத்த அம்மா அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க, இறந்துருவாங்க. நமக்குன்னு ஒண்ணு இல்லைங்கிறது, நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லைங்கிறத நினைக்கிற ஒரு ஏக்கம் கட்டாயம் இருக்கும். நாளைக்கு நீ செத்த உன் சொத்தை யாரு பார்த்துப்பான்னு ஒரு ஏக்கம். ஆமா இல்லையா? இருக்கு. நான் இல்ல நான் ப்ராக்டிகலா சொல்றேன். நான் நீங்க படிக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்லை, இப்போ நீங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்க போறீங்க பாயிண்ட். இதுக்கு போற நீங்க லைஃப்ல இதுக்கு போறதான் நீங்க லைஃப்ல முக்கியமான விஷயத்தை கால எடுத்து வைக்க போறீங்க. லைஃப்ல மெயின் பார்ட்டுகளை கால எடுத்து வைக்க போறீங்க. இப்ப நீங்க ஒரு மெச்சூர்ட் பாயிண்ட்ல இருக்கிறீங்க. எந்த ஒரு மனிதன் 20-22 வயசு வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம அந்த வயசை தாண்டானோ, அதுக்கு பொறுத்து அவனோட லைஃப் சக்சஸ்ஃபுல்லா போயிடும். நான் அப்படி வந்தேன். எனக்கு 20 வயசு வரைக்கும் ட்ரக்ஸ்ங்கிற விஷயத்துல நான் ஈடுபாடு கொடுக்கல. இப்ப தந்தாலும் நான் குடிக்க மாட்டேன், தந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்? இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் போயிட்டு. இதே நான் 19 வயசுல யாராவது என்ன மோட்டிவ் பண்ணிக்க நான் செஞ்சுப்பேன். யாராவது என்ன வைன் பண்ணிக்க நான் செஞ்சுப்பேன். ஏன்னா அந்த வயசு நீங்க வைக்கிற வயசு உங்களோட தலைமை வைக்கிற வயசு. உங்களோட மைண்ட் எதை சொன்னாலும் சரின்னு சொல்ற வயசு, எதை செஞ்சாலும் ஓகேன்னு பண்ற வயசு தான் உங்களோட வயசு. அதெல்லாம் விட்டுட்டு படிக்கிறத டார்கெட் பண்ணுங்க. உங்களோட ஃபியூச்சர், உங்களோட எங்க யார் ஏதாவது உங்களை மதிக்கணும்னு சொன்னா உங்களோட கல்வி தான் உங்களை மதிக்க வைக்கும். எது கைவிட்டாலும் கடைசியில் உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் சொல்றேனே, திடீர்னு டெக்னாலஜி ஸ்ட்ரீமை நிப்பாட்டிட்டான். இப்ப எனக்கு தொழில் நினைக்கிறியா? எனக்கு தாராள தொழில் இருக்குது. ஏன்? என்னோட நான் படிச்ச படிப்பு என்னோட கையில் இருக்கு. அது என்ன கடைசி வரைக்கும் கைவிடாது. நினைச்சா அதனால கல்விங்கிறது தான் உங்களை எங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களை சந்தோஷமா கொண்டு போகக்கூடியது, உங்களை கௌரவப்படுத்தக்கூடியது ஒரு விஷயம். அதனால லைஃப்ல படிக்கணும்னு சொன்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா லைஃப்ல நல்ல லெவலுக்கு போகலாம். ஸோ அதனால கொஞ்சம் உங்களோட லைஃப்பை யோசிச்சு இந்த ஒரு 40 நாள் தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன்,
உங்களோட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு செலவழிச்சிக்கிறாங்க, உங்க அப்பா அம்மா கூலி தொழில் செஞ்சு கஷ்டப்பட்டு செலவழிச்சிக்கிறாங்க. சும்மா இல்லடா காசு 1000 ரூபா உழைக்கிறதுங்கிறது. சரியா? அதனால தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன்டா, ஒரு ஆசானாக மட்டும் உன்னோட ஒரு தம்பியா, நீ உன்னோட அண்ணனா, உன்னோட ஒரு பிரதரா நினைச்சு நான் கெஞ்சி கேட்கிறேன். தயவு செய்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துரு. தயவு செய்து நல்ல ரிசல்ட்ஸ், நல்ல 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 லைஃப்ல நல்ல ஒரு டார்கெட் பண்ணி ஓடும். நல்லா படி. ஒரு 40 நாளைக்கு. சரியா? ஸோ நானும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னோட இறைவன் அடிக்கடி இதுவாக கேட்கிறேன் தான். ஸோ நீங்களும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்குங்கிறதுக்காகவும், உனக்கு படிச்சது இந்த ஆசிரியர், இன்னும் வழிகாட்டி ஆசிரியர் நல்லா இருக்குங்கிறதையும் உங்களோட ப்ரேயரில் சேர்த்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் ஃபைனல் செமினாரில். இடையில இடையில ஃப்ரீ செமினார், ஃப்ரீ பேப்பர் கிளாஸ் கொஞ்சம் போடுவேன் நான். இன்ஷா அல்லாஹ் கம்மிங் வீக்ஸில் நான் ஃப்ரீ பேப்பர் கிளாஸ் போடுவேன். கட்டாயம் ஜாயின் ஆகுங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். என்னோட நம்பர் இந்த உங்களோட இதில் ஈக்குது. ஸோ உங்களோட வந்த மெசேஜில் மீக்கு நினைக்கிறேன், லிங்க்ல கீழேக்கு நம்பர் தேவையானக்கா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல் தி பெஸ்ட். See you again. God bless you. Okay.